மார்னிங் எல்லாருக்கும். ஓகே. ஸ்க்ரீன்ல எதுவும் வாபிள் இருக்கா? லேக் எதுவும் இல்லல்ல? இருக்கா? ஆல் குட். ஓகே. இன்னைக்கு 100 டே டெஸ்ட் சீரிஸோட டெஸ்ட் நம்பர் 17 ஓட சிலபஸ் டிஸ்கஸ் போறோம். பாட்னில இட் வாஸ் பயோடைவர்சிட்டி அண்ட் அண்ட் ஜூவாலஜில 2 சாப்டர்ஸ் கவர் பண்ண போறோம். ஒன்னு வந்து யுவர் சர்க்குலேஷன் சாப்டர். தி அதர் ஒன் இஸ் யுவர் எக்ஸ்கிரிட்டரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன்ல அண்ட் இன்னைக்கோட வந்து பாட்னி சிலபஸ் ஒரு சைக்கிள் கவர் ஆயிரும். ஃப்ரம் டுமாரோ ஐ திங்க் 2 சாப்டர்ஸ் மோர் தென் 1 சாப்டர் வந்து ஆரம்பிச்சிடும் பாட்னிலையும். 2 ட்ராக்லையும் மோர் தென் 1 சாப்டர்ஸ் கவர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. இன்னைக்கு பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன் பார்க்க போறோம். அகைன் இந்த சாப்டர்ல வந்து மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் கேன் பி பேஸ்ட் ஆன் நம்பர்ஸ். ஸோ த நம்பர் ஆஃப் ஸ்பீஷீஸ், த டேட்டா அவைலபிள் மேஸ் எஸ்டிமேட் ஆஃப் த global என்ன சொல்றது total number of species that could be present. So in the estimates, the species ஓட numbers, especially extinct species ஓட numbers, Amazon rainforestல இருக்கிற numbers, அப்புறம் the relationship between the latitudes and the species richness, these are all very important things. Numbers ரொம்ப importantly ஞாபகம் வச்சுக்கணும். And ex situ and in situ mode of conservations ஓட examples ஞாபகம் வச்சுக்கணும். ஜுவாலஜிக்கல் பார்க்னா இஸ் இட் எக்ஸ் situ or in situ, இல்லை இன்னொரு சம் எக்ஸாம்பிள் அது வந்து cryo preservation, is it in situ or ex situ. ஸோ இந்த மாதிரி should be able to know, you should be able to differentiate whether this is in situ or ex situ. Okay. ஸோ அதை விட ரொம்ப முக்கியமா the numbers are also very important. ஓகே. இந்த சாப்டர்ல வந்து numbers are very important. ஸோ ஸ்டார்டிங் வித் பயோடைவர்சிட்டி டேர்மை யார் பாப்புலரைஸ் பண்ணது? எட்வர்ட் வில்சன். அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், த கிராஃப் have been given in the NCERT textbook. For example, the distribution of insects, அதாவது mammals, birds, reptiles, fishes, amphibians, vertebrates ஓட ஒரு கிராஃப், invertebrates ஓட கிராஃப்ல வந்து insects is occupying. Yeah. ஸோ அந்த 3 கிராஃப் அண்ட் தென் ஃபார் பிளான்ஸ் அந்த 3 கிராஃபும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கிராஃபை பேஸ் பண்ணி வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ should be able to identify which part of the graph வந்து எந்த ஆர்கனிசம் denote பண்ணுது. Graphs is very important. Okay, first on the number of species. So more than 20,000 species of ants, 3 lakh species of beetles, 28,000 species of fishes, and nearly 20,000 species of orchids. So இந்த நம்பர்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த லெவல்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஜெனட்டிக் டைவர்சிட்டி. ஜெனட்டிக் டைவர்சிட்டினா என்ன சொன்னது? இட் இஸ் டாக்கிங் அபவுட் தி டிஃபரன்சஸ் இன் தி ஜீன்ஸ் வித்தின் அ பர்டிகுலர் ஸ்பீஷீஸ். ஓகே. ஸோ இப்போ நம்ம எல்லாருமே வந்து ஒரே ஸ்பீஷீஸ் கடையில் தான் வரும், ஹோமோ சாப்பியன்ஸ் சாப்பியன்ஸ். நம்மளுக்கு இடையில வந்து தேர் ஆர் மெனி ஜெனட்டிக் டிஃபரன்ஸ். தீஸ் அண்ட் ஆல் கம் அண்டர் ஜெனட்டிக் டைவர்சிட்டி. ஓகே. யார் ஒரு மனுஷனுமே வந்து அப்படி இன்னொரு மனுஷன் மாதிரி கிடையாது. நோபடி ஹேஸ் தி சேம் ஜெனட்டிக் காம்போசிஷன் as another person. Everybody has a unique genetic composition. Yeah. So that all comes under genetic diversity. Yeah. And the genetic diversity purpose enna? It is enabling, it is making each and every organism unique, and it is helping in it, and it is helping the organism in adapting to its environment. Yeah. And responding to natural. The amount of genetic variation is the basis of speciation. Speciation எப்படி நடக்குது? Accumulation of genetic variations will ultimately lead to a new species being. நம்ம வந்து போன சாப்டர்ல வந்து பார்த்தோம் இல்லையா, பிரான்ச்சிங் டீசென்ட்ல வந்து என்ன நடக்குதுன்னு. ஸோ அந்த மாதிரி the genetic variation is the basis of speciation. Okay. So இந்தியாவில் வந்து we have more than 50,000 genetically different strains of rice and 1,000 varieties of mango. Numbers are very important. Okay. Numbers வந்து லூஸ் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் படிச்சு. நெக்ஸ்ட் வந்து ஜெனட்டிக் டைவர்சிட்டி பற்றி பார்த்தாச்சு. அடுத்து வந்து ஸ்பீஷீஸ் டைவர்சிட்டி. ஓகே. நம்பர் ஆஃப் ஸ்பீஷீஸ், ஸ்பீஷீஸ் ரிச்னஸ்னா என்னது? நம்பர் ஆஃப் ஸ்பீஷீஸ் பர் யூனிட் ஏரியா. ஓகே. தட் கம்ஸ் அண்டர் ஸ்பீஷீஸ் டைவர்சிட்டி. The number of species in a particular defined area.
that is species diversity. So இந்த ஸ்பீஷீஸ் ரிச்னஸ்னு நம்ம இந்த as we move to forward இந்த சாப்டர் நம்ம ஸ்பீஷீஸ் ரிச்னஸ் பத்தி நிறைய பார்ப்போம். ஸோ அது வந்து பேசிக்கலி நம்பர் ஆஃப் ஸ்பீஷீஸை வந்து டெனோட் பண்ணுது. அடுத்து வந்து ஈக்கோலாஜிக்கல் டைவர்சிட்டி. ஸோ ஈக்கோலாஜிக்கல் டைவர்சிட்டி வந்து வேரியேஷன்ஸ் அண்ட் த டைவர்சிட்டி எக்ஸிஸ்டிங் வித்தின் ஈகோசிஸ்டம்ஸ் பற்றி சொல்லுது. ஈகோசிஸ்டம்ஸ் என்னன்னு நம்ம ஈகோசிஸ்டம்க்கும் பயோமுக்கும் என்ன வித்தியாசம் நம்ம பார்த்தோம் இல்லையா. ecosystem can range from a small canopy environment to large lakes, ponds, forest வரைக்கும் ecosystem can range. Okay, and multiple such ecosystems will constitute a biome. ஒரு சின்ன பாண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா that is an ecosystem, pond ecosystem. ஒரு சின்ன மரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா there that is also an ecosystem. ஓகே, ஸோ இக்கலாஜிக்கல் டைவர்சிட்டியில் வந்து நம்ம 3 விஷயத்தை பற்றி கவர் பண்ண போகிறோம். ஆல்ஃபா, பீட்டா அண்ட் காமா. ஆல்ஃபா வந்து வித்தின் அ கம்யூனிட்டிக்குள்ள இருக்கிற டைவர்சிட்டியை பற்றி பேச போகிறோம். ஓகே, வித்தின் த சேம் கம்யூனிட்டி ஆர் அ பர்டிகுலர் ஹேபிட்டாட் உள்ள. ஓகே, பீட்டாவில் வந்து அ ரேஞ்ச் ஆஃப் கம்யூனிட்டிஸ், ரேஞ்ச் ஆஃப் ஹேபிட்டாட்ஸ். அதுக்கப்புறம் காமா டைவர்சிட்டி வந்து அ டோட்டல் லேண்ட்ஸ்கேப் ஆர் அ ஜியாகிரபிக்கல் ஏரியா. ஸோ தட் இஸ் ஆல்ஃபா, பீட்டா அண்ட் காமா. மேக்னிடியூட் ஆஃப் பயோடைவர்சிட்டி ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல வந்து நிறைய நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ யூ ஷுட் பி வெல் versed in all these numbers. Okay. So IUCN, International Union of Conservation of Nature and Natural Resources வந்து they are the ones who are describing the number of species. Okay. So அவங்க என்ன சொல்றாங்க, it is slightly more than 1.5 million சொல்றாங்க as per the reports coming from 2004. Okay. அதுக்கப்புறம் வந்து ராபர்ட் மே ஒரு எஸ்டிமேட் பண்றாங்க குளோபல் ஸ்பீஷீஸ் டைவர்சிட்டி, ஸ்பீஷீஸ் ரிச்னஸ் வந்து அரௌண்ட் 7 மில்லியன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ அவுட் ஆஃப் தி 7 மில்லியன் more than 70% of all the species recorded are animals, while plants are occupying no more than 22%. ஸோ அந்த அனிமல்ஸ்ல அவுட் ஆஃப் த 100% of animals அதுல வந்து 70% is insects. Okay, so out of every 10 animals that you spot in this world, 7 of them are insects. Okay. அடுத்து வந்து அதான் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, latitudinal how are the latitudes, how is the species richness affected by the latitude. இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, the number of species estimate is more complete in the temperate areas than the tropical areas. ஏன் temperate areasல it is more complete, ஏன்னா comparatively there are lesser species over there. Okay, so you can easily, and tropical வந்து the rich species diversity is existing, especially in the Africa, India region, rich species diversity is existing. So அந்த இடத்துல வந்து it is difficult, more difficult to perform the என்ன சொல்றது studies to discover new. So that is why the estimate of these species is more complete in the temperate compared to the tropical, because there is much more left to be discovered in the tropical. We haven't discovered anything. So அடுத்து வந்து மெகா கண்ட்ரீஸ், 12 மெகா டைவர்சிட்டி கண்ட்ரீஸ்னு இருக்கு. ஸோ அதில் வந்து டோட்டலாக எத்தனை கண்ட்ரீஸ் இருக்கு, 12 மெகா டைவர்சிட்டி கண்ட்ரீஸ் இருக்கு. அதில் இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த மெகா டைவர்சிட்டி கண்ட்ரீஸ். இன்னொரு முக்கியமான விஷயம் அபவுட் இந்தியா இஸ் இட் ஆக்குபைஸ் ஒன்லி 2.4% ஆஃப் த லேண்ட் சர்ஃபேஸ் ஏரியா கவர். ஓகே, அந்த பட் ஆனால் 2.4% கவர் பண்ணாலுமே வந்து அந்த 2.4%ல இருந்து இட் இஸ் கண்ட்ரிபியூட்டிங் டு 8.1% ஆஃப் த ஸ்பீஷீஸ் டைவர்சிட்டி. ஓகே ஓகே, அடுத்தது வந்து இந்தியாவுக்குள்ள வந்து அரௌண்ட் 45,000 ஸ்பீஷீஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் ட்வைஸ் ஆஸ் மெனி ஆஃப் அனிமல்ஸ் ஹவ் பீன் ரெக்கார்டட். நம்பர்ஸ் வந்து அகெயின் வருது. ஸோ ராபர்ட் மே வந்து அவங்களோட எஸ்டிமேட்ஸ் படி என்ன சொல்றாங்கன்னா, இது வரைக்கும் நம்ம டிஸ்கவர் பண்ண ஸ்பீஷீஸ் எல்லாமே வந்து இட் வில் பி நோ மோர் தேன் 22% ஆஃப் த டோட்டல் ஸ்பீஷீஸ் தட் இஸ் ரெக்கார்டட். அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்பீஷீஸ் எர்த்தில் வந்து அவுட் ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்பீஷீஸ் 22% வந்து இது வரைக்கும் நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம், டிஸ்கவர் பண்ணி ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, அந்த எஸ்டிமேட் படி பார்த்தா டோட்டல் நம்பர் வந்து 7 மில்லியன் எக்ஸீட். அடுத்து வந்து பேட்டர்ன் ஆஃப் பயோடைவர்சிட்டி, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ லேட்டிடியூட்னல் கிரேடியன்ஸ் பேஸ் பண்ணி எப்படி டிஃபர் ஆகுது நம்ம எல்லாருக்கும் தெரியும். as we move towards the equator, species diversity is increasing. as we move towards the poles, as we move away from the equator, species diversity is decreasing. Okay, ஏன்
why is it so? Why is the species diversity more towards the equator அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன reason? The torrid zone, tropical region is providing for more time for speciation. See, speciation is என்ன சொல்றது, it happens when you have a lot of time. ஏன்னா speciation வந்து accumulation of characters over multiple generations. Multiple generations, you will require a lot of time to undergo speciation. So you can undergo speciation only if your environment is in a suitable condition. Okay, வீட்டில் அமைதியாக இருந்தால் தான் நிம்மதியாக நம்மளால படிக்க முடியும் இல்லையா. வீட்டில் எப்போ பார்த்தாலும் கச்ச கச்ச கச்சன்னு சத்தம் வந்துகிட்டே இருந்துச்சு, ரோட்ல வந்து ஒரே காரும் பஸ்ஸும் லாரியுமா போயிட்டு சத்தம் வந்துகிட்டே இருந்துச்சுன்னா ஒழுங்கா படிக்க முடியாது, டிஸ்டர்பன்ஸா இருக்கும் இல்லையா. அதே மாதிரி environment வந்து relatively stable இருந்தா தான் speciation can happen at a much faster rate. So tropical regions are much more stable compared to the temperate zones. Okay, அதனால தான் speciation is higher in tropical regions. So this naturally the species richness is also higher near the equator, near the tropical region. Okay, and I am talking about disturbances in the temperate zone. What am I talking about? I'm talking about natural calamities, hurricanes, whatever it is. Okay, volcanoes, tsunamis, earthquakes, எல்லாம். ஓகே, ஸோ இங்கே வந்து சில டேட்டா கொடுத்துருக்காங்க. டைவர்சிட்டி இஸ் ஹையஸ்ட் பிட்வீன் த 23.5 டிகிரி நார்த் டு 23.5 டிகிரி சவுத் கிரேடியன்ஸ். ஓகே, ட்ராபிக் ஆஃப் கேன்சர் டு த ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான். ஓகே, அடுத்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸாம்பிளும் ரொம்ப முக்கியம். கொலம்பியாவில் வந்து கொலம்பியா லொக்கேட்டட் நியர் த ஈக்குவேட்டர் ஹேஸ் அபவுட் 1400 ஸ்பீஷிஸ் ஆஃப் பேர்ட்ஸ். நியூயார்க் விச் இஸ் 41 டிகிரி நார்த் டெம்பரேட் ஜோன், அங்கே வந்து temperate, so New York and Greenland, which are located in the temperate zone, 41 degrees and 71 degrees, 105 and 56. So you can see a pattern there. Okay, as we move away from the equator, it is decreasing. India la வந்து most of the land cover in India is located in the torrid zone. So much of it, so adla வந்து India la we have around 1200 species. The Amazonian rainforests of South America has the greatest biodiversity on earth. ஸோ அதோட சில டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்ல வந்து எத்தனை ஸ்பீஷீஸ் ஆஃப் பிளான்ஸ், ஃபிஷஸ், பேர்ட்ஸ், மேமல்ஸ், ஆம்பிபியன்ஸ், ரெப்டைல்ஸ், இன்வெர்டிபிரேட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு ஒரு நம்பரும் ரொம்ப முக்கியம். இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை வச்சே வந்து உங்களுக்கு ஒரு டேபிள் ஆர் காலம்ல வந்து மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்து ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணலாம். ஓகே, பிளான்ஸ்ல மோர் தென் 40,000, ஃபிஷஸ்ல 3,000, பேர்ட்ஸ்ல 1,300, மேமல்ஸ் 427, ஆம்பிபியன்ஸ் 427, ரெப்டைல்ஸ் 378, இன்வெர்டிபிரேட்ஸ் வந்து 1,25,000. Okay, and the Amazon rainforestலயே வந்து இன்னும் 2 million species are waiting to be discovered and named. Okay, அடுத்து வந்து எதுக்கு speciation வந்து greater at the tropical region அப்படின்னு இப்பதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். So speciation is a function of time and also solar energy is highest at the equator இல்லையா. So the productivity is much higher. Okay, அதுவும் one of the reasons. So stable community அதெல்லாம் பத்தி பார்த்தாச்சு. And 12 mega countries, mega diversity countries னு பார்த்தோம் இல்லையா. So 70% of the world's species are present in these 12 mega countries. Okay, இந்த 12 countriesல மட்டுமே 70% of the world species is there. 70% of the world species that is discovered, that has been discovered. ஓகே, இப்போ அடுத்து வந்து ஸ்பீஷீஸ் ஏரியா ரிலேஷன்ஷிப்பை பத்தி பார்ப்போம். ஸோ as the area increases, species richness will naturally it will increase இல்லையா. as we discover more and more area, species richness will naturally increase. Okay, so Alexander von Humboldt சவுத் அமெரிக்கன் ஜங்கிள்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது என்ன அப்சர்வ் பண்ணாரு? species richness is increasing with increase in explored area. Okay, so but only up to a limit அப்படின்னு கண்டுபிடிச்சார். யாரு? அலெக்சாண்டர் வோன் ஹம்போல்ட். Okay, so as we increase the area, the number of species are increasing, but up to a limit அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு கிராஃப் வருது. கிராஃபோட ஃபார்முலா வந்து S is equal to CA raised to Z. ஓகே, CA raised to Z. ஸோ இந்த S வந்து உங்களோட ஸ்பீஷிஸ் ரிச்னஸ் டெவலப் பண்ணுது. C is your y-intercept, A is your area discovered, Z is your slope of the time. கிராஃப் வந்து இந்த மாதிரி போகுது. ஸோ இந்த இடத்துல இந்த ஸ்ட்ரெயிட் லைனா நீங்க பார்க்கறது வந்து
இந்த பென்ட் லைனா பார்க்குறீங்களே, இந்த பென்ட் லைனோட ஃபார்முலா வந்து S is equal to into A ஸ்கொயர், A raised to Z. ஓகே. ஆனா இந்த ஸ்ட்ரெய்ட் லைனா பார்க்குறது நீங்க அந்த எல்லாத்தையும் லாக் ஸ்கேல்ல கொண்டு வந்தீங்கன்னா எல்லாமே ஸ்ட்ரெய்ட் லைனா இருக்கும். log S equal to log C plus Z log A. ஸோ இங்க வந்து Z வேல்யூ வந்து it will range above around 0.1 to 0.2. Okay, Z value or the slope of the time வந்து will range usually from 0.1 to 0.2. Okay, for almost all of them. ஆனா when you take into consideration a large area, for example நீங்க ஒரு whole continent எடுக்கிறீங்க, or whole countryயவே நீங்க வந்து ஏரியாவா எடுக்கிறீங்க அப்படின்னா the line will be much steeper. Okay, நீங்க வந்து எனி ஏரியாவை நீங்க எடுத்துக்கிட்டு அதோட என்ன சொல்றது ரிலேஷன்ஷிப் வித் த ஸ்பீஷீஸ் ரிச்னஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏரியா டிஸ்கவர் வித் ஸ்பீஷீஸ் ரிச்னஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா எனி பர்டிகுலர் ஏரியா எடுத்துக்கிட்டீங்கன்னா the slope will be 0.1 to 0.2. ஆனா when you are taking a large area into consideration, for example continents or countries, அந்த டைம்ல வந்து the slope will become much steeper. Okay, it will range from around 0.6 to 1.2. Okay. ஸோ இங்க இந்த இடத்துல வந்து ஃப்ருகிவோரஸ் அதாவது ஃப்ரூட் ஈட்டிங் பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ் இந்த ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கான்டினென்ட்ஸ் ஸ்லோப் வந்து 1.15 கண்டுபிடிச்சேன். ஸோ ஸ்டீப்பர் த ஸ்லோப் இண்டிகேட்ஸ் அ ஹையர் வேல்யூ ஆஃப் ரிக்ரெஷன் கான்ஸ்டன்ட். ஸோ ஒரு ஸ்லோப் வந்து ஸ்டீப்பரா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஸ்பீஷீஸ் டைவர்சிட்டி ஜாஸ்தியா இருக்கா கம்மியா இருக்கா? அதிகமா இருக்கு. ஸ்டீப்பா இருக்குன்னா என்ன அர்த்தம்? இருக்குன்னு அர்த்தம். ஸ்டீப்பா இருக்குன்னு அர்த்தம். ஸ்டீப்பா இருந்துச்சுன்னா கம்மி ஏரியால எவ்வளோ ஸ்பீஷீஸ் பாருங்க, எவ்வளோ ஸ்பீஷீஸ் இன் லெஸ் ஏரியா. ஸோ அப்போ டைவர்சிட்டி ஜாஸ்தியா இருக்கு இல்லையா? ஓகே ஓகே இப்போ நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்பீஷீஸ் டைவர்சிட்டி பார்ப்போம். எதுக்கு வை டு வி நீட் ஸ்பீஷீஸ் டைவர்சிட்டி? இந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நம்ம டேவிட் டில்மேன் ஓட ஒரு ஈகோசிஸ்டம் எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணாரு. அது மூலியமாவும் நம்மளோட ரிவெட் பாப்பர் ஹைபோதசிஸ் பை பால் எல்ரிச் இந்த ரெண்டு பேரோட இந்த ரெண்டு தியரிஸ் மூலியமா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஹவு ஸ்பீஷீஸ் டைவர்சிட்டி இஸ் கண்ட்ரிபியூட்டிங் டு த ஈகோசிஸ்டம் அப்படின்னு. வை இஸ் இட் ரிக்வயர்ட்? ஸோ அவர் என்ன பண்ணார், டேவிட் டில்மன்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ல ரெண்டு பிளாட் வச்சுக்கிட்டாரு. ஒரு பிளாட்ல த டைவர்சிட்டி வாஸ் மோர், தி அதர் பிளாட்ல டைவர்சிட்டி வாஸ் லெஸ் ஸ்பீஷீஸ் டைவர்சிட்டி. என்ன அப்சர்வ் பண்ணாரு, ஆஃப்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் இயர் டு இயர்ல வந்து பாத்தீங்கன்னா த மோர் ஸ்பீஷீஸ் இருக்கிற பிளாட் வந்து ஷோட் லெஸ் இயர் டு இயர் வேரியேஷன். அப்படின்னா என்னது, இட் ரிலேட்டிவ்லி ரிமைண்ட் அ ஸ்டேபிள் கம்யூனிட்டி. ஓகே, மோர் த ஸ்பீஷீஸ் டைவர்சிட்டி மோர் ஸ்டேபிள் த கம்யூனிட்டி இஸ். ஓகே, அடுத்து வந்து ஸோ இன்க்ரீஸ்ட் டைவர்சிட்டி ஆல்சோ meant there was an increased productivity. Okay, so ரெண்டு விஷயம், ஸ்பீஷீஸ் டைவர்சிட்டி ஜாஸ்தியா இருக்கனால ப்ரொடக்டிவிட்டி ஜாஸ்தியா இருக்கு. இன்னொன்று, இட் இஸ் பீயிங் அ மோர் ரிலேட்டிவ்லி ஸ்டேபிள் கம்யூனிட்டி. ஸ்டேபிள் கம்யூனிட்டி, இன்னொன்று வந்து ப்ரொடக்டிவிட்டி இருக்கு when there is high species diversity. டேவிட் டில்மன்ஸோட பிளாட் எக்ஸ்பெரிமெண்ட் தெரிய வருது. அடுத்து வந்து ரிவெட் பாப்பர் ஹைபோதசிஸ் given by பால் எல்ரிச். இவர் என்ன சொல்றாரு, ஒரு பிளேன் ஏரோப்ளேன் போகுது, ஒரு ஏரோப்ளேன்ல வந்து நிறைய ஸ்க்ரூ இருக்கு. ஓகே, ஸோ அந்த ஸ்க்ரூஸை வந்து சிம்பலைசஸ் த ஸ்க்ரூஸ் டு த டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் ஸ்பீஷீஸ். ஓகே, பேசஞ்சர்ஸ் வந்து நம்ம அந்த ஈகோ சிஸ்டம்ல வாழ்ற நம்ம. ஓகே, அந்த பிளேன் தான் வந்து ஒரு ஈகோ சிஸ்டம். ஸோ அந்த இடத்துல வந்து ஸ்க்ரூஸை நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணும்போது ஒன்றும் பெரிய சேஞ்ச் வர போகிறல. ஓகே, ஒரு 2-3 ஸ்க்ரூ கழட்டுறனால பிளேன் ஒன்றும் கீழே விழுந்துற போகிறது. ஓகே, ஆனால் when we keep on removing the screws one by one continuously, அப்போ என்ன ஆகும், the plane will become dangerous. Okay, it will start wobbling and there might be a crash. இன்னொரு முக்கியமான விஷயம், ஸ்க்ரூஸை வந்து நீங்கள் எந்த பார்ட் ஆஃப் த ஏரோப்ளேன்ல இருந்து எடுக்கிறீங்கன்றதும் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஏரோப்ளேனுக்கு உள்ளே உட்காந்துருக்கிற கேபின்ல ஏதாவது ஸ்க்ரூஸ் எடுத்தீங்கன்னா ஒன்றும் பெரிய சேஞ்ச் வர போகிறல. ஆனால் the mechanical parts of the aeroplane which is driving the aeroplane forward, like இன்ஜின்ல இருந்து, விங்ஸ்ல இருந்து, ஸோ மோட்டர்ல இருந்து, ஸோ இந்த மாதிரி இடங்கள், ஃபியூல் டேங்க்ல இருந்து, இந்த மாதிரி இடங்கள்ல ஸ்க்ரூஸை நீங்க ரிமூவ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், the plane there is a என்ன சொல்ற, it becomes more dangerous. Yeah,
ஸோ தோஸ் ஆர் நோன் அஸ் கீ ஸ்பீஷீஸ் ஆஃப் எனி ஈகோ. ஸோ அதான் வந்து ரிவர்ட் பாப்பர் ஹைபோதசிஸ்ல சொல்றாரு. இதுல என்ன சொல்றாரு, ஸ்டார்டிங் ஒரு ஈகோசிஸ்டம்ல ஒரு 2, 3 ஸ்பீஷீஸ் வந்து அழியறதுனால என்ன பெரிய ஆபத்து இருக்கு அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஸோ இனிஷியலி வந்து எந்த ஆபத்தும் இருக்காது. பட் ஆஸ் வி கீப் ஆன் மேக்கிங் மோர் அண்ட் மோர் ஸ்பீஷீஸ் டிஸப்பியர், மேக்கிங் தம் எக்ஸ்டிங்க்ட், என்ன ஆகும்? தி ஈகோசிஸ்டம் வில் பிகம் டேஞ்சரஸ். ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி ஈகோசிஸ்டம் வில் கம்மியாகும். ஓகே, ஸ்டேபிள் ஈகோசிஸ்டம் ஸ்டார்ட் ரெடியூசிங். ஸ்பீஷீஸ் டைவர்சிட்டி கம்மியா இருந்துச்சுன்னா ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி ஈகோசிஸ்டம் வில் ரெடியூஸ் இல்லையா, நேச்சுரலி. ஓகே, அடுத்தது வந்து லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. ஸோ இங்க வந்து ரொம்ப முக்கியமான சில டேட்டா இருக்கு, எஸ்பெஷலி பெர்டைனிங் டு எக்ஸ்டிங்க்ட் ஸ்பீஷீஸ், நம்பர் ஆஃப் எக்ஸ்டிங்க்ட். இங்க வந்து கொஞ்சம் கவனமா நீங்க இருக்கணும். ஹவு மெனி நம்பர் ஆஃப் எக்ஸ்டிங்க்ட் ஸ்பீஷீஸ் வந்து ஐயூசிஎன் வந்து ரெட் லிஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் மூலமா எத்தனை ஸ்பீஷீஸ் வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆயிருக்குன்னு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அந்த டேட்டா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஐயூசிஎன் ரெட் லிஸ்ட் டாக்குமெண்ட்ஸ். ஸோ ஐயூசிஎன் ரெட் லிஸ்ட் வந்து எத்தனை எக்ஸ்டிங்ஷன்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 784 ஸ்பீஷீஸ் வந்து டோட்டலாக வந்து 784 ஸ்பீஷீஸ் வந்து இந்த லாஸ்ட் 500 இயர்ஸ் வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அந்த 784ல 338 were vertebrates, 359 were invertebrates and 87 plants. So totally 784 species have gone extinct in the last 500 years according to IUCN Red List. Yeah. So most of them are due to human activities. Okay. So recent extinctionsல வந்து சில அனிமல்ஸும் சில ஸ்பீஷீஸும் அது எந்த இடத்துல இட் வாஸ் ஃபவுண்ட், இட் வென்ட் எக்ஸ்டிங்க்ட் அப்படின்ற டேட்டா கொடுத்துருக்காங்க. வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் டோடோ ஃப்ரம் மொரீஷியஸ், குவாகா ஃப்ரம் ஆப்பிரிக்கா, தாலசின் ஃப்ரம் ஆஸ்திரேலியா, தெல்லாசி கவு ஃப்ரம் ரஷ்யா அண்ட் 3 சப்ஸ்பீஷீஸ் பலி, ஜவான் அண்ட் காஸ்பியன். ஓகே, ஸோ இந்த ஸ்பீஷீஸ் எல்லாம் வந்து எக்ஸ்டென்ட் ஆயிருக்கு. எந்த ரீஜன்ல எக்ஸ்டென்ட் ஆயிருக்குன்றதையும் படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, அதே வந்து ஒரு மேட்ச் த ஃபாலோயிங்கா உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஒரு பக்கம் ஸ்பீஷீஸ் எல்லாம் கொடுத்து இன்னொரு பக்கம் ரீஜன்ஸை கொடுத்து மேட்ச் த ஃபாலோயிங்னு சொல்லுவோம். ஸோ யூ ஷுட் நோ. So and 15,500 species are facing the threat of extinction. அப்படின்னா என்ன threat of extinction? Very less in numberன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அதில் வந்து ஸோ இந்த 15,500 ஸ்பீஷீஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, ஃபேஸிங் த த்ரெட்னு. ஸோ அதில் வந்து 15,500ல 12% ஆஃப் த ஸ்பீஷீஸ் ஆர் பேர்ட் ஸ்பீஷீஸ், 23% mammals, 30% of them are amphibians, and 31% of all gymnosperms in the world are facing the threat of extinction. ஓகே, அண்ட் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், இது வரைக்கும் 5 எபிசோட்ஸ் ஆஃப் மாஸ் எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் ஸ்பீஷீஸ் வந்து நடந்திருக்கு, இன்க்ளூடிங் த எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் டைனோசார்ஸ். இப்போ நடந்துட்டு இருக்கிற எக்ஸ்டிங்ஷன் வந்து 6th எக்ஸ்டிங்ஷன் பீரியட். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நடந்துட்டு இருக்கிறது வந்து 6th எக்ஸ்டிங்ஷன் which is presently in progress, and this extinction is much faster than all the previous 5 extinctions. It is happening at a rate of 100 to 1000 times faster compared to the previous extinction rates. Okay, so 6th extinction is becoming the most deadliest extinction ever. Okay, so இது இந்த ட்ரெண்ட் படி நம்ம பார்த்தோம்னா next within the next 100 yearsல more than about half of the species that are present now will go extinct. Just another 100 years. Okay, ஸோ இன்னொரு லாஸ் ஆஃப் டைவர்சிட்டினால வாட் ஆர் த கான்சிக்வன்சஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிக்ளைன் இன் பிளான்ட் ப்ரொடக்ஷன், லோவர்ட் ரெசிஸ்டன்ஸ் டு த என்வரன்மெண்டல் கலாமிட்டிஸ் லைக் ட்ராட்ஸ் அண்ட் ஆல். அடுத்து வந்து இன்க்ரீஸ் வேரியபிலிட்டி. ஸோ ஆப்வியஸ்லி ஸ்பீஷீஸ் டைவர்சிட்டி கம்மியாச்சுன்னா வேரியபிலிட்டி நேச்சுரலி இன்க்ரீஸ் ஆயிரும். இப்போ இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் ஆஃப் திஸ் சாப்டர், திஸ் இஸ் த காசஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி லாஸ். காசஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி லாஸ் இங்கே வந்து 4 காசஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அவுட் ஆஃப் த 4, த மேஜர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காஸ் இஸ் ஹேபிட்டாட் லாஸ் அண்ட் ஃப்ராக்மெண்டேஷன். ஓகே, இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்கலாம், விச் இஸ் த மோஸ்ட் என்ன சொல்றது, இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் cause which is driving the process of extinction compared to the other causes. So the most important causes habitat loss and fragmentation. Okay, so habitat loss, fragmentation என்னது, ஒரு larger piece of land and வந்து smaller chunks break down பண்ணி separate பண்ணுறோம். Okay, that is known as fragmentation. fragmentationனால என்ன நடக்குது, habitat loss நடக்குது. நிறைய ஸ்பீஷீஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியா வந்து ஆக்கியபை பண்ணும்.
நம்ம அந்த இடத்துல போய் ஃப்ராக்மெண்டேஷன் மூலியமா அந்த இடத்த உடைச்சோம்னா, அது என்ன பண்ணும்? வில் பி ஃபோர்ஸ் டூ மூவ் டூ அதர் ரீஜியன்ஸ். அதோட டெரிட்டரி வந்து ஸ்மால் ஆகும். ஓகே. ஸோ இதனால என்ன ஆகும்? இட் மே கோ எக்ஸ்டெண்ட். ஓகே. ஸோ அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் வந்து 14% இருந்து 6% ரெடியூஸ் ஆயிருக்கு. ஓகே. இன் டெர்ம்ஸ் ஆஃப் கவரிங் ஆஃப் லேண்ட் சர்ஃபேஸ். லாட் ஆஃப் த டோட்டல் லேண்ட் சர்ஃபேஸ் 14% இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட். இப்போ வந்து 6% ஆயிருக்கு. அண்ட் அதுல ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள்ஸ் அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் ஆல்சோ நோன் அஸ் த லங்ஸ் ஆஃப் த பிளானட். ஏன் லங்ஸ் ஆஃப் த பிளானட்னு சொல்றோம்? ஓகே. அதனால and Amazon rainforest has a very rich high diversity, species diversity. Okay. So இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி animals which are requiring large territories of land are the most affected ones. Okay. அடுத்து வந்து ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன்னா என்னது? இப்போ நம்மளோட தேவைக்கு மேல வந்து நம்ம அதை கன்சியூம் பண்ணும்போதோ இல்லை வந்து கொல்லும் போதோ இட் வில் நேச்சுரலி வில் கோ எக்ஸ்டென்ட். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த மொரிஷியஸில் வந்து டோடோவை பற்றி பார்த்து அங்கே வந்து டோடோ வந்து வாஸ் வெரி ஹை இன் நம்பர். அந்த இடத்துல எப்போ ஹியூமன் ஸ்டார்டட் ஆக்குபைங் த லேண்டோ அந்த ஐலண்டோ ஹியூமன்ஸ் வந்து அதை ஒரு சோர்ஸ் ஆஃப் ஃபுட்டாக யூஸ் பண்ணுவாங்க. கேட்ச் பண்ணி தே யூஸ் இட் அஸ் சோர்ஸ். ஸோ எப்போ ஹியூமன்ஸ் வந்து அதோட கன்சம்ஷனுக்கு தே ஸ்டார்டட் கில்லிங் டோடோஸோ இட் பிகேம் எக்ஸ்டென்ட். அதே மாதிரி உங்களோட ஸ்டெல்லர் சி கவ் பேசஞ்சர் பிஜன் இதெல்லாம் வந்து ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னால தே வென்ட் எக்ஸ்டென்ட். அடுத்து ஏலியன் ஸ்பீஷீஸ் இன்வேஷன் ஆர் எக்ஸாடிக் ஸ்பீஷீஸ் பற்றி பேசணும் இல்லையா? எக்ஸாடிக் ஸ்பீஷீஸ் வந்து அதாவது அந்த ரீஜனுக்கு வந்து இட் இஸ் நியூ. வேற ஒரு ரீஜன்ல இருந்து ஒரு ஸ்பீஷீஸ் எடுத்து ஒரு புது என்வாயன்மெண்ட்ல அதை இன்ட்ரடியூஸ் பண்றோம். ஓகே. தென் இட் பிகம்ஸ் அன் எக்ஸாடிக் ஸ்பீஷீஸ். ஸோ ஒன் சச் எக்ஸாம்பிள் ஆஃப் இன்வேசிவ் ஸ்பீஷீஸ் காசிங் டிசப்பியரன்ஸ் ஆஃப் நேட்டிவ் ஸ்பீஷீஸ் நைல் பர்ச். நைல் பர்ச் என்னது? இட் வாஸ் அன் எக்ஸாடிக் பிரெடேட்டரி ஃபிஷ். அதை வந்து எதுக்குள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? லேக் விக்டோரியாக்குள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணி ஸோ அந்த லேக் விக்டோரியாக்குள்ள அதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நைல் பர்ச்சுக்கு வந்து தெர் இஸ் நோ பிரெடேட்டர் டு கன்சியூம் த நைல் பர்ச் ஒன்று. Yeah, there is no natural predator to consume the Nile perch. So என்ன பண்ணுச்சு? It started eating all the other small fishes and increasing in number. Okay. So the small cichlid fishes எல்லாத்தையும் வந்து எக்ஸ்டென்ட் ஆக்கிருச்சு. The alien invasive species. Okay. And then the introduction of Clarius garryapinus African catfish for aquaculture purpose in India. Again அதுவும் வந்து நிறைய நேட்டிவ் இந்தியன் ஸ்பீஷீஸ் ஆஃப் ஃபிஷஸ் வந்து எக்ஸ்டென்ட் ஆக்கிருச்சு. அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணுங்க. ஓகே. அடுத்து வந்து கோ எக்ஸ்டென்ஷன்ஸ். கோ எக்ஸ்டென்ஷன்ஸ்னா நம்ம வந்து ஆர்கனிசம் பாப்புலேஷன் வந்து பாப்புலேஷன் இன்ட்ராக்ஷனில் கோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆர் மியூச்சுவலிசம் பற்றி பார்த்தோம். வேர் ஒன் இஸ் பெனிஃபிட்டிங் மியூச்சுவலி பெனிஃபிட்டிங் தி அதர். ஒரு இன்னொரு இடத்துல வந்து ஒன் இஸ் டிபெண்ட் ஆன் தி அதர். ஃபார் எக்ஸாம்பிள் parasites are dependent on specific hosts. Specific certain parasites will have specific host. இந்த ஹோஸ்ட்டுக்குள்ள மட்டும்தான் சர்வைவ் ஆக முடியும், இல்லை அதுக்கு மேலே தான் சர்வைவ் ஆக முடியும். அந்த கேஸ்ல என்ன ஆகும்? the species where it is dependent on அது எக்ஸ்டென்ட் ஆச்சுன்னா அதை டிபெண்ட் பண்ணி இருக்கிற ஸ்பீஷீஸும் எக்ஸ்டென்ட் ஆகும் இல்லையா? ஸோ அதான் வந்து கோ எக்ஸ்டிங்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் யுவர் பேசஞ்சர் பிஜன் அண்ட் த லைஸ் கொலம்பிகோலா. ஸோ பேசஞ்சர் பிஜன் எக்ஸ்டென்ட் ஆகும்போது அது மேல அதை டிபெண்ட் பண்ணி இருக்கிற லைஸும் வந்து எக்ஸ்டென்ட் ஆயிடுச்சு. ஓகே. அடுத்து வந்து அதான் அடுத்து எக்ஸ்டென்ட் ஆர்கனிசம்ஸ்ல வந்து பலி டைகர்ஸ், காஸ்பியன் டைகர், ஜவான், குவாகோ, பேசஞ்சர் பிஜன், டோடோ, டைலசின் அதெல்லாம் பத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ விச் ரீஜன் ஆர் தே ஃப்ரம்? வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. விச் ரீஜன் ஆர் தே ஃப்ரம் அண்ட் வாட் ஆர் தி ஸ்பீஷீஸ்? ஓகே. ரீசெண்ட் எக்ஸ்டிங்ஷன் சொல்றாங்க. அடுத்து வந்து கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி. இங்க வந்து ஏன் கன்சர்வ் பண்ணணும்ன்றதுக்கு 3 ரீசன் இருக்கு. narrowly utilitarian, broadly utilitarian and ethical arguments. ஸோ narrowly வந்து டைரக்டா நம்மளுக்கு என்னென்ன எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் வருது. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் 25% ஆஃப் த ட்ரக்ஸ், 25,000 species of plants are contributing to traditional medicine, drugs, medicine இந்த மாதிரி நிறைய டைரக்டான எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் யூசஸ் இருக்கு. ஸோ தோஸ் கம் அண்டர் narrowly utilitarian. broadly utilitarianல என்ன சொல்லுது? plants and other species are contributing to oxygen in the air. Okay. 20% are of oxygen. So என்ன சொல்றாங்க? ஃபாரஸ்ட்ல வந்து around 20%. Forest is almost 20% through photosynthesis in the earth's atmosphere. Okay. So ஃபாரஸ்ட்ல வந்து photosynthesis மூலமா it is increasing the oxygen content in the air ன்னு சொல்றாங்க. So it is controlling the pollination and trees வந்து soil erosion prevent பண்ணுது. Okay. So இந்த மாதிரி நிறைய species diversity இருக்கு. So that comes under broadly utilitarian. ethical arguments வந்து
it is more philosophical and என்ன சொல்றது spiritual, where they're talking about our duty as a fellow species, the same planet, to protect the other species. Okay? That comes under ethical argument. So questions எப்படி ஃப்ரேம் பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு ரேண்டமா ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ ஒரு எக்ஸாம்பிளோ என்னமோ ஒன்று கொடுப்பாங்க. யூ வில் ஹேவ் டு திங்க் எந்த ஆர்குமெண்ட்டுக்கு அடியில் வந்து அது வருது அப்படின்றது யூ வில் ஹேவ் டு திங்க். சம்டைம்ஸ் கன்ஃபியூசிங்காக இருக்கும் அவங்க கொடுத்துருக்கிற கேஸ் சினாரியோ. ஸோ அந்த கேஸ் சினாரியோ வந்து எந்த ஆர்குமெண்ட்டுக்கு அடியில் வருது அப்படின்றத யூ வில் ஹேவ் டு ஐடென்டிஃபை. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின். ஓகே, இப்போ கன்சர்வேஷன். ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டியில் 2 மெத்தட்ஸ் ஆஃப் கன்சர்வேஷன் இருக்குது. ஒன்று வந்து இன்சிட்டு, இன்னொன்று எக்ஸிட்டு. இன்சிட்டுவில் இந்த பிளேஸ் ஆஃப் இட்ஸ் ஒரிஜின், அந்த இடத்துலயே வச்சு அதை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறோம், ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். எக்ஸிட்டுவில் நம்ம என்ன பண்ணுறோம், அதை அதோட நேச்சுரல் ஹேபிட்டாட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் இன்னொரு ரீஜனுக்கு பண்ணி, அந்த இடத்துல வந்து நம்ம பார்த்துக்குறோம். என் கண் பார்வையில் இருக்கணும். சில பிள்ளைகளை வந்து வீட்லேயே வச்சுப்பேன், நான் என் கண் பார்வையில் இருந்தால் தான் நான் அந்த பிள்ளைய வந்து நான் ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு இருப்பாங்க. அது வந்து எக்ஸிட்டு. இன்சிட்டு வந்து என் பிள்ளை எங்கே இருந்தாலும் நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு இது, தட் இஸ் ஒரு நம்பிக்கை இருக்கு என் இன்சிட்டு கன்சர்வேஷன். ஸோ இன்சிட்டுவில் வந்து என்னென்ன வரும், ஹாட்ஸ்பாட்ஸ், நேஷனல் பார்க்ஸ், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இன்சிட்டு கன்சர்வேஷன். ஸோ அதான் கொஸ்டின்ஸ் எப்படி வரும் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டு தே மே ஆஸ்க் யூ வெதர் இஸ் இட் கமிங் அண்டர் இன்சிட்டு ஆர் எக்ஸிட்டு ஆர் ஸோ அந்த மாதிரி நிறைய. ஸோ இங்கே வந்து நேஷனல் பார்க்ஸுக்கு வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, எக்ஸாம்பிள்ஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த எக்ஸாம்பிளை கொடுத்து தே மே ஆஸ்க் யூ இன்சிட்டு எக்ஸிட்டு, அது வந்து ஜுவாலஜிக்கல் பார்க்கா இல்லை நேஷனல் பார்க்கான்னு தெரிஞ்சாதான் யூ வில் பி ஏபிள் டு டெல் வெதர் இஸ் இன்சிட்டு ஆர் எக்ஸிட்டு. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து Yellowstone நேஷனல் பார்க்குன்றாங்கன்னா அது வந்து ஜூவா இல்லை நேஷனல் பார்க்கான்னு உங்களுக்கு எப்படி தெரியும், ஜூலாஜிக்கல் பார்க்கா நேஷனல் பார்க். ஸோ யூ வில் ஹேவ் டு நோ தி எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் எஸ்பெஷலி ஜூலாஜிக்கல் பார்க்ஸ் அண்ட் நேஷனல் பார்க்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஓகே. ஹாட்ஸ்பாட்ஸ்னா என்னது? Hotspots are the region where there are a lot of endemic species or highly threatened species, okay, which are facing the threat of extinction. அதே நேரத்தில் ஹாட்ஸ்பாட்ஸ்ல species diversity is very high. So hotspots என்ன இருக்கு, they have the richest and the most threatened reservoirs of plant and animal life on earth. Okay, those are known as hotspots. So ஒரு ஹாட்ஸ்பாட்டை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு சில க்ரைட்டீரியா இருக்குது. ஒன்று வந்து இட் மஸ்ட் ஹேவ் வெரி ஹை ஸ்பீஷீஸ் ரிச்னஸ். ஓகே, இன்னொன்று ஹை டிகிரி ஆஃப் எண்டமிசம். எண்டமிசம்னா என்னது, ஸ்பீஷீஸ் விச் ஆர் ஃபவுண்ட் ஒன்லி இன் தட் பர்டிகுலர் ரீஜன், நாட் ஃபவுண்ட் எனிவேர் எல்ஸ். டோடோ இன் மொரிஷியஸ் ஐலாண்ட் வந்து அந்த டோடோ வாஸ் ஃபவுண்ட் ஒன்லி இன் த பர்டிகுலர் ஐலாண்ட். ஓகே, இட் வாஸ் நாட் ஃபவுண்ட் எனிவேர் எல்ஸ் இன் தி வேர்ல்ட். ஸோ தட் வாஸ் அன் எண்டமிக் ஸ்பீஷீஸ். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஸ்பீஷீஸ் விச் ஆர் ஃபவுண்ட் ஒன்லி இன் தட் பர்டிகுலர் என்வாயன்மெண்ட். ஹை டிகிரி ஆஃப் எண்டமிசம். இன்னும் வந்து ஹை டிகிரி ஆஃப் த்ரெட். ஸோ த்ரெட்டை வந்து எப்படி மெஷர் பண்ணுவாங்க, பேஸ்ட் ஆன் த habitat loss and the number. ஸோ அதை பேஸ் பண்ணி த்ரெட் லெவலில் வந்து எஸ்டிமேட் பண்ணலாம், how much of a threat is this particular animal under அப்படின்னு. ஓகே, ஹாட்ஸ்பாட்ஸ் இது. ஸோ இந்தியாவில் வந்து 3 ஹாட்ஸ்பாட்ஸ் இருக்குது, ரொம்ப முக்கியம். வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஸ்ரீலங்கா, இந்தோ பர்மா அண்ட் ஹிமாலயாஸ். ஓகே, ஸோ இனிஷியலி 25 ஹாட்ஸ்பாட்ஸ் இருந்துச்சு. இப்போ வந்து கரண்ட்லி 34 ஹாட்ஸ்பாட்ஸ் இருக்குது எர்த்தில். And in the 34 hotspots together are contributing to less than 2% of the land cover. Okay, so in the hotspots எல்லாம் வந்து it is including 14 biosphere reserves, 90 national parks, 448 wildlife sanctuaries, all covering about 4.7% of the land surface in India. Okay, இப்போ நான் சொன்ன நம்பர்ஸ் எல்லாம் வந்து இந்தியாவில். ஓகே, நாட் வேர்ல்ட் வைட், இன் இந்தியா. In India, we have around 14 biosphere reserves, 90 national parks, 448 wildlife sanctuaries, all covering around 4.7% of the land surface of India. ஓகே, அடுத்து வந்து நேஷனல் பார்க்ஸ். நேஷனல் பார்க்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் படிச்சு வச்சுக்கோங்க. Yellowstone நேஷனல் பார்க், ராயல் பார்க் நியர் சிட்டி, ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க். இந்தியாவில் வந்து ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க்கு, உத்தராகண்ட். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நேஷனல் பார்க். நேஷனல் பார்க்ஸில் வந்து we are providing protection to the animals in their native environment. Okay, protected areas. Okay, so government அடியில் இருக்கு, they are maintained by the government and species present here are protected by the government. இந்த இடத்துல வந்து you can't go hunting or for all these economic benefits you can't these species in the national parks. அடுத்து வந்து wildlife sanctuaries. wildlife sanctuariesல வந்து again exploitation, habitat disturbances இருந்து protection கொடுப்பாங்க.
ஆனா வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ்க்கும் நேஷனல் பார்க்கும் என்ன ஒரு வித்தியாசம்னா, வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் கேன் பி அண்டர் பிரைவேட் ஓனர்ஷிப். ஓகே. பிரைவேட் என்டிட்டி கேன் ஓன் அ வைல்ட் லைஃப் சாங்சுரி. ஆனா நேஷனல் பார்க்ஸ் ஆர் கம்மிங் அண்டர் கவர்ன்மெண்ட் என்டிட்டி. ஓகே, தட் இஸ் த கீ டிஃபரன்ஸ். ஸோ வைல்ட் லைஃப் சாங்சுரியில collection of forest products, timber, wood, tilling of land, and இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் allowed. They are allowed, but they in such a way that it does not interfere with the welfare of the animals. அந்த வகையில். So those are known as wildlife sanctuary. அடுத்து biosphere reserves. ஸோ பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ்லையும் அதே மாதிரி நிறைய ஒரு பர்டிகுலர் லேண்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க ஃப்ரம் பை ப்ரிசர்விங் த ஜெனட்டிக் டைவர்சிட்டி, அதோட லைஃப் ஸ்டைல் ஆஃப் த ட்ரைபல்ஸ் அண்ட் வெரி. இப்போ நாகாலாண்ட் ரீஜன்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரைபல் ஏரியாஸ் இருக்கும் ஆக்குபைங் சர்டன் ஃபாரஸ்ட். ஸோ அந்த ரீஜன்லாம் வந்து தோஸ் கம் அண்டர் பயோஸ்பியர் ரிசர்வ். அங்கே இருக்கிற ட்ரைபல் ரீஜன், அவங்களோட பிலீஃப்ஸு, அவங்கள சுற்றி இருக்கிற ஸ்பீஷீஸ் எல்லாத்தையும் வந்து ப்ரொடெக்டடாக வச்சுப்பாங்க. தே வில் மேக் ஷுர் தட் வெளியே இருந்து தேர்ட் பார்ட்டி இஸ் நாட் இன்டர்ஃபியரிங் தேர் லைஃப். Those come under biosphere reserve. Okay. That is a sacred groves. So sacred groves na enadhu? These are region which have high enna solradhu, spiritual identity with the spiritual belief with the tribals. So tribals வந்து சில particular region வந்து they'll consider it very auspicious region. ஸ்பிரிச்சுவலான ஒரு ரீஜனை கன்சிடர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக ஒரு மூவி இருந்துச்சுல காந்தாரான், அந்த இடத்துல தட் was a sacred grove for the tribal people there. So அந்த மாதிரி those are called sacred groves. So அந்த இடத்துல வந்து so the sacred grove could be anything. It could be a lake, it could be a particular region, so it could be anything. Okay, it could be certain forests, it could be certain lakes, so it could be anything like that. Okay, so okay, so sacred groves வந்து எந்தெந்த ரீஜன்ல இருக்கு, எங்கெங்கெல்லாம் யூ கேன் ஃபைண்ட் தம் அப்படின்னு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. வெரி இம்பார்ட்டன்ட். Sacred groves are found in Khasi and Jaintia hills in Meghalaya, Aravalli hills of Rajasthan, Eastern Ghats of Karnataka and Maharashtra, Sarguja, Chanda and Bastar region of Madhya Pradesh. Okay. அடுத்து வந்து ex-situ conservation. ex-situல வந்து zoological parks, botanical garden. நம்ம பெங்களூர்ல வந்து லால்பாக் இருக்கு இல்லையா, தட்ஸ் பொட்டானிக்கல் கார்டன். ஜூலாஜிக்கல் பார்க்ஸ், அதே பனார்கட்டா ஜூ இருக்கு. ஸோ தட் ஆல் கம்ஸ் அண்டர் ஜூலாஜிக்கல் பார்க். அக்வேரியம்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் ஈகோசிஸ்டம். என்ன சொல்றது, வேர் we are transferring the animals from the native environment, native habitat to an artificial ecosystem. Okay, along with that, cryopreservation, tissue culture and seed banks also are considered under in situ conservation. So ex situ conservation. So in that way, what is the purpose of all these? For species வந்து if it is facing the threat of extinction, first என்ன பண்ணுவாங்கன்னா அதோட கெமீட்ஸை ஹார்வெஸ்ட் பண்ணி அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருவாங்க. ஏன், சப்போஸ் நாளைக்கு அந்த ஸ்பீஷீஸ் எக்ஸ்டிங்ட் ஆனாலும் நம்ம வந்து இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன் மூலமா we can create the organism in the lab. ஓகே, ஸோ அந்த பர்பஸ்க்காக. அடுத்து வந்து கன்வென்ஷன்ஸ் ஆன் பயோடைவர்சிட்டியில வந்து யூ ஹேவ் த எர்த் சமிட் 1992ல ஃபர்ஸ்ட் நடந்துச்சு. ஃபாலோட் பை 2002 சமிட் ஹேப்பனிங் இன் ஜோஹன்ஸ்பர்க். ஸோ எந்த லொகேஷன் நடந்துச்சு. அடுத்து வந்து 2010ல வந்து இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் பயோடைவர்சிட்டின்னு டிக்ளேர் பண்ணாங்க. ஸோ இந்த இம்பார்ட்டண்டான இயர்ஸ் அண்ட் என்ன சமிட் நடந்துச்சு அப்படின்றது இம்பார்ட்டன்ட். ஓகே, சாப்டர் ஒரு 5 minutes ரிவைஸ் பண்ணுங்க. எதுவும் டவுட்ஸ் இருக்கா ஆன்லைன்ல? இந்த சாட் ஓப்பன் எதுவும் டவுட்ஸ் இருக்கா இந்த சாப்டர்ல? ஆன்லைன்ல நோ டவுட்ஸா?
2 minutes body fluids and circulation ஆரம்பம். ஸ்க்ரீன் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு எனக்கு. நான் வேற ஸ்லைட்ல இருக்கேன். இங்க பாருங்க. ஓகே, பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் ஆரம்பம். நம்மளுக்கு டைம் கம்மியா இல்ல, நிறைய சாப்டர்ஸ் கவர் பண்ணணும். ஓகே, ஸோ அகைன் தி இம்பார்ட்டன்ஸ் இஸ் சேம். 2 சாப்டர்ஸ், சாரி 2 கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம் இந்த சாப்டர்ல இருந்து. ஓகே, ஸோ பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன்ல வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் த பார்ட்ஸ் ஆஃப் த ஹார்ட் ஃபாலோட் பை த கார்டியாக் சைக்கிள் ஃபாலோட் பை த எலக்ட்ரோகார்டியோகிராம். ஓகே, ஸோ த எலக்ட்ரோகார்டியோகிராம், ECG, the cardiac cycle and the parts of the heart, these are very important. இந்த இடத்துல இருந்து படிக்க ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ஹியூமன் ஹார்ட்டோட பார்ட்ஸை பற்றி பார்ப்போம். ஹியூமன் ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? 300 grams ஃபிஸ்ட் சைஸ்ல இருக்கும் and it is protected by the pericardium. ஸோ 2 auricle 2 ventricle, 4 chambered heart. ஓகே, ஸோ right auricle and right ventricle is guarded by the tricuspid valve. ஓகே, and the 2 auricle separated by the interauricular septum. ஓகே, ஸோ ரைட் ஆரிக்கல்குள்ள என்ன வருது? டிஆக்சிஜனேட்டட் பிளட் என்டர் ஆகுது. ஹவு? இட் இஸ் என்டரிங் த்ரூ த வீனா காவே. ஸோ யூ ஹேவ் த ரைட் அண்ட் லெஃப்ட் ப்ரீ கேவல்ஸ் அண்ட் 1 போஸ்ட் கேவல். ப்ரீ கேவல் அண்ட் போஸ்ட் கேவல், அப்பர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி, லோவர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. டிஆக்சிஜனேட்டட் பிளட் ரைட் ஆரிக்கல் என்டர் ஆகுது. அடுத்து வந்து ட்ரைகஸ்பிட் வால்வ். ட்ரைகஸ்பிட் வால்வ் மூலமா இட் இஸ் என்டரிங் த ரைட் வென்ட்ரிக்கல். ஓகே, ஆரிக்கல்ஸ் ஆர் தின் வால் ஸ்ட்ரக்சர், வென்ட்ரிக்கல்ஸ் ஆர் திக் வால். ஓகே, அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட் வென்ட்ரிக்கல் என்டர் ஆயிருச்சு. ரைட் வென்ட்ரிக்கல் மூலமா இட் இஸ் டிராவலிங் டுவர்ட்ஸ் த லங்ஸ் த்ரூ த பல்மனரி ஏயோட்டா. ஓகே, பல்மனரி ஏயோட்டா மூலமா ரைட் வென்ட்ரிக்கல்ஸ்ல இருந்து இட் இஸ் டிராவலிங் டுவர்ட்ஸ் த லங்ஸ். ஓகே, அதான் பல்மனரி ஏயோட்டா ஆர் பல்மனரி ஆர்டரி. ஏயோட்டா இது நான். ஓகே, ஸோ லங்ஸ்குள்ள டிராவல் ஆகுது டிஆக்சிஜனேட்டட் பிளட், ஆக்சிஜனேஷன் நடக்குது. அப்புறம் பல்மனரி வெயின் மூலமா it is entering into your left auricle. Okay, by the way the trike அப்புறம் வந்து என்ன ஆகுது? ரைட் ஆரிக்கல் சாரி லெஃப்ட் ஆரிக்கல் வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கல் குள்ள it is traveling through the bicuspid valve. Okay, or the mitral valve. Mitral valve மூலமா it is entering the left ventricle. Left ventricle மூலமா it is entering into the aorta. Okay, so aorta மூலமா oxygenated blood is traveling to different parts of the body. That is guarded by semilunar valves. Okay, so the pulmonary aorta is guarded by 3 semilunar valves. Okay, so in the semilunar valves வந்து என்ன பண்ணுது? It is ensuring the passage of blood only from the ventricle to the aorta. It does not, it prevents backflow from ventricles to the this thing. அது வந்து tricuspid valve. Tricuspid and bicuspid valve வந்து prevents backflow from ventricles into the aorta. The semilunar valves prevents backflow from aorta into the ventricle. ஓகே, இப்போ சர்க்குலேஷன் வந்து எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். சர்க்குலேஷனுக்குள்ள நம்ம இப்போ சர்க்குலேஷன் வந்து பார்த்துட்டோம் எப்படி டிராவல் ஆகுது. ஆக்சிஜனேட்டட் பிளட் ரைட் ஆரிக்கல், ட்ரைகஸ்பிட் வால்வ் ரைட் வென்ட்ரிக்கல், செமிலுனார் வால்வ்ஸ் பல்மனரி ஏயோட்டா, லங்ஸ் ஆக்சிஜனேஷன் நடந்துச்சு. ஆக்சிஜனேட்டட் பிளட் பல்மனரி வெயின் டு த லெஃப்ட் ஆரிக்கல், மிட்ரல் வால்வ் ஆர் bicuspid valve into the left ventricle. Left ventricle இருந்து semilunar valves into the aorta to different parts of the body. Okay, the screen is stuck. ஓ முன்னாடி இப்போ ஓகே இல்ல? ஓகேயா? ஓகே, இப்போ சர்க்குலேஷன் பத்தி பார்த்தாச்சு. நோ சார்,
மதுஸ்ரீக்கு மட்டும் தான் இந்த ப்ராப்ளமா? இல்ல எல்லாருக்கும் ஸ்க்ரீன் ஸ்ட்ரக் ஆயிருச்சா? இப்ப நான் மூவ் பண்றேன். தெரியுதா? பண்றதெல்லாம்? எல்லாரும் இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றீங்களா? இல்ல மதுஸ்ரீ மட்டுமா? ஸ்க்ரீன் இஸ் நாட் கிளியர் சார். ஒரு வாட்டி ஒரு வாட்டி ரிஃப்ரெஷ் பண்ணுங்களேன். ஸ்க்ரீன் கிளியரா இல்ல. ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சா? ஸ்க்ரீன் கிளியரா இல்லன்னு சொல்லு. ஓகேயா? இல்ல. எல்லாருக்கும் வந்து அதே ப்ராப்ளம். ஸ்க்ரீன் கிளியரா இல்ல. பிளட் வந்து சுப்பீரியர் வீனா கேவா அண்ட் இன்ஃபீரியர் வீனா காவா 2 மூலியமா இட் இஸ் என்டரிங் இன்டு த ஏட்ரியம். ஓகே, கேரியிங் deoxygenated blood. Okay, from upper and lower parts of the body. ஓகே எல்லாருக்கும்? எல்லாருக்கும் ஓகேயா? கிளியரா இருக்கா? நோ சார், பிளர்ரா இருக்கு. ஒரு வாட்டி திருப்பி ரீகனெக்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ கண்டக்டிங் சிஸ்டம் இந்த ஹார்ட்டை பத்தி பார்ப்போம். ஸோ கண்டக்டிங் சிஸ்டம்ல வந்து த இம்பல்ஸ் எங்க இருந்து ஜெனரேட் ஆகுது? ஹூ இஸ் ஜெனரேட்டிங் த இம்பல்ஸ்? த SAN, த சைனோட்ரியல் நோட். எங்க இருக்கு? இட் இஸ் லொகேட்டட் டுவர்ட்ஸ் த அப்பர் ரைட் கார்னர் ஆஃப் த ரைட் ஏட்ரியம். ஓகே, ஸோ அங்கிருந்து இட் இஸ் நோன் அஸ் ஆல், இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் த பேஸ் மேக்கர். ஸோ அங்கிருந்து என்ன ஆகுது? an electrical impulse is generated. ஓகே, ஸோ தட் இஸ் த கண்டக்டிங் சிஸ்டம் வந்து அங்கிருந்து ஆரம்பிக்குது. இது எந்த டைம்ல நடக்கும்? எப்போ நடக்கும்? கார்டியாக் சைக்கிளோட எப்போ நடக்கும்? கார்டியாக் எந்த சிஸ்டோல்? வென்ட்ரிகுலார் சிஸ்டோல் அப்போ the action is generated. Okay, ventricular system அப்போ the potential is generated. Okay, so SAN வந்து என்ன பண்ணுது? ஒரு பொட்டன்ஷியல் ஜெனரேட் பண்ணுது. அங்க இருந்து அது எங்க போகுது? ஏவியனுக்கு போகுது. ஏவியன் இஸ் ஆல்சோ known as a pace setter. Okay, AVN or atrioventricular node. இது எங்க இருக்கு? lower left corner of the right atrium. So அங்க இருந்து என்ன ஆகுது? It is dividing into the left and right bundles, and then அந்த bundlesல இருந்து ஸோ வந்து ரெண்டு பிரான்ச்சா பிரியுது. அந்த பிரான்ச் வந்து நிறைய மைன்யூட் ஃபிப்ரில்ஸா டிவைட் ஆகும். ஸோ த மைன்யூட் ஃபிப்ரில்ஸ் ஆர் ஃபைபர்ஸ் ஆர் known as the Purkinje fibers, and the fibers, the Purkinje fibers along with the branches, the left and right branches together constitute the bundle of His. Okay, okay, so the heart, the nodal musculature is also auto excitable. அப்பனா என்னது? It can generate an action potential without any external stimulus. இப்போ வண்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜம்ப் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சில டைம் வந்து அந்த ஒரு பேட்டரி டெட் ஆயிருச்சுன்னா எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி கொடுப்பாங்க இல்லையா, டு ஜம்ப் ஸ்டார்ட். ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து அது இட் இஸ் ஆட்டோ எக்ஸைட்டபிள். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை தேவைப்படாது. இட் கேன் எக்ஸைட் இட் செல்ஃப். ஓகே,
So that is why it is not auto-excitable. So the SAN sinoatrial node can generate around 70 to 75 per minute. Per minute, 70 to 75 times it can generate an action potential. So which is corresponding to the 70 to 75 heartbeat. Okay. So அடுத்து வந்து cardiac cycle பத்தி பார்ப்போம். கார்டியாக் சைக்கிள். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி சிஸ்டோல்னா என்னது? கண்ட்ராக்ஷன். ஓகே. டயஸ்டோல்னா ரிலாக்ஸேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் கார்டியாக் சைக்கிள் எங்க இருந்து ஆரம்பிக்குது? ஜாயிண்ட் டயஸ்டோல்ல இருந்து ஆரம்பிக்குது. ரெண்டுமே வந்து ஏட்ரியா வென்ட்ரிக்யூல்ஸ் ரெண்டுமே வந்து ஒரு ரிலாக்ஸ்ட் ஸ்டேட்ல இருக்கு. ஜாயிண்ட் டயஸ்டோல். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இந்த ஜாயிண்ட் டயஸ்டோல் அப்ப என்ன ஆகும்? ட்ரைகஸ்பிட் அண்ட் பைகஸ்பிட் வால்வ்ஸ் ஆர் ஓப்பன். ஓகே. ஸோ ட்ரைகஸ்பிட் அண்ட் பைகஸ்பிட் வால்வ்ஸ் ஓப்பனா இருக்கும்போது ஏட்ரியால இருந்து பிளட் வந்து எங்க போகுது? வென்ட்ரிக்கிள்ஸ்குள்ள ஸ்லோவா என்டர் ஆகுது. அடுத்து வந்து ஏட்ரியல் சிஸ்டோல். ஏட்ரியா கண்ட்ராக்ட் ஆகும். அப்ப என்ன ஆகும்? மிச்சம் இருக்கிற பிளட் எல்லா பிளட்டுமே ஏட்ரியால இருக்கிற எல்லா பிளட்டுமே வந்து will go into the ventricles during atrial systole. Okay. Atrial systole முடிஞ்சதுக்கு அப்புறம் so during this time seminiferal valves are closed. Okay. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ventricular systole. Ventricular systole அப்போ tricuspid and bicuspid valves are closing. Your seminiferal valves are opening. So blood வந்து ventricles contract ஆகும்போது blood வந்து ventriclesல இருந்து aortaக்குள்ள போகுது. Okay. So இந்த டைம்ல வந்து back flow prevent பண்றதுக்காக tricuspid and bicuspid valves are closed. Seminiferal valves are open. ஸோ இந்த லப் சவுண்ட் இருக்கு இல்லையா? ஸோ லப் வந்து உங்களோட ட்ரைகஸ்பிட் பைகஸ்பிட் வால்வ்ஸ் க்ளோஸ் பண்ணும்போது சத்தம் வருது. அடுத்தது வந்து டப்பு. டப்பு வந்து உங்களோட செமிலூனா வால்வ்ஸ் க்ளோஸ் பண்ணும்போது. ஸோ வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் நடக்கும்போது வென்ட்ரிகுலர் சிஸ்டோலை யார் ட்ரிகர் பண்றா? இட் இஸ் த ஆக்ஷன் வந்து இந்த டைம்ல இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல தான் வந்து தி ஆக்ஷன் பொட்டன்ஷியல் இஸ் ஜெனரேட்டிங் ஃப்ரம் த எஸ்ஏஎன். வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் நடக்குது. எல்லா பிளட்டுமே அந்த ஏர்டாக்ல போயிருச்சு. இப்போ அடுத்து என்ன ஆகும்? வென்ட்ரிகுலர் டயஸ்டோல். Ventricules are relaxing. So the tricuspid and bicuspid valves are pushed open. Okay. And seminiferal valves are closed. Okay. So அதுக்கப்புறமா வந்து joint diastole நடக்குது. சைக்கிள் வந்து அப்படியே ரிப்பீட் ஆகும். ஸோ the lub sound வந்து your AV valves, atrioventricular valves இருக்கு இல்லையா? tricuspid bicuspid valves. ஸோ அது வந்து க்ளோஸ் ஆகும்போது lub sound வருது. dub sound வந்து உங்களோட seminiferal valves வந்து க்ளோஸ் ஆகும்போது வர்றது dub sound. Okay. During the ventricular diastole. ஸோ அடுத்து வந்து ECG பார்ப்போம். By the way, stroke volume na என்னது? So for every cardiac cycle, around 70 ml of blood is being pumped out. So that is the stroke volume. Cardiac output வந்து இந்த stroke volume into the rate of heartbeat. Okay. Rate of heartbeat வந்து around 72 அப்படி இருந்துச்சுன்னா per minute இருந்துச்சுன்னா 72 per minute into stroke volume 70 ml. 70 into 72 ml. So that will give you the cardiac output. Okay. Okay. அடுத்து வந்து ECG electrocardiogram. ஸோ இந்த இடத்துல வந்து 3 பீக்ஸ் இருக்கு. பி ஒரு பீக் வந்து பி, செகண்ட் வந்து யுவர் QRS, அதுக்கப்புறம் யுவர் டி. ஸோ இந்த இடத்துல பி இஸ் டெனோட்டிங் யுவர் ஏட்ரியல் சிஸ்டோல், QRS is denoting your ventricular systole, and T is denoting your ventricular diastole. Okay? And the seminiferal valves are closing. Okay? Double circulation என்னன்னு தெரியும் இல்லையா? There is systemic circulation and then there is pulmonary circulation. Pulmonary aorta, pulmonary vein மூலமா deoxygenated blood வந்து lungs enter ஆகுது, oxygenated blood வந்து ஹார்ட்டுக்குள்ள வருது. ஓகே, ஸோ தட் இஸ் த பல்மனரி சர்க்குலேஷன். சிஸ்டமிக் சர்க்குலேஷன் இஸ் யர் நார்மல், எல்லா டிஷ்யூஸ்க்கும் போயிட்டு வர்றது வந்து அதான் வந்து டபுள் சர்க்குலேஷன். அடுத்து வந்து பிளட் வெசல்ஸ்ல வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளட் வெசல்ஸ் இருக்கு, ஆர்டரிஸ் இருக்கு, வெயின்ஸ் இருக்கு, அண்ட் அட் த ரீஜன் ஆஃப் டிஷ்யூஸ் நிறைய கேப்லரிஸா இட் வில் பிரேக் டவுன். ஸோ கேப்லரிஸ் இருக்கு. ஓகே, அடுத்தது வந்து ஸ்பெஷல் சர்க்குலேஷன் த்ரூ ஸ்பெஷல் ரீஜன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹெப்பாட்டிக் போர்ட்டல் சிஸ்டம். ஸோ இன்டெஸ்டைன்ல இருந்து உங்களோட பிளட் வெசல்ஸ் டைரக்டா ஹார்ட்டுக்குள்ள போகாது, இட் இஸ் மூவிங் த்ரூ லிவர். ஏன்? why should it move through liver before it enters into the heart? Detoxification is happening. The harmful toxic substances like inorganic substances present. So அதெல்லாம் வந்து blood வந்து detoxify பண்ணுது. Okay, so that is happening through the liver. liverல இருந்து then it will enter into the, so the என்ன சொல்றது, there is a special network of capillaries which is carrying the blood from the intestine to the liver. So that is known as a hepatic portal system. அடுத்து வந்து coronary circulation வந்து supplying of blood to the heart.
ஹார்ட் எல்லாருக்கும் பம்ப் பண்ணுது. ஓகே, ஹார்ட்டுக்கும் தேவை இல்லையா சாப்பாடு? அதுக்கும் தேவை. ஸோ அங்க வந்து கோரோனரி சர்க்குலேஷன் நடக்குது. கோரோனரி சர்க்குலேஷன் மூலியமா என்ன நடக்குது? த ரைட் ஏட்ரியம், ஸோ ஹார்ட் மசில்ஸ் வந்து உங்களோட ரைட் வென்ட்ரிக்கல்ல இருந்து ஹார்ட் மசில்ஸ்க்கு பிளட், சாரி லெஃப்ட் வென்ட்ரிக்கல்ல இருந்து ஹார்ட் மசில்ஸ்க்கு பிளட் போகுது, ஆக்சிஜனேட்டட் பிளட். திருப்பி ஹார்ட்ல இருந்து ரைட் ஏட்ரியம்க்கு டிஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து பம்ப் ஆகுது. திஸ் இஸ் த கார்னரி சர்க்குலேஷன். ஓகே. அடுத்து ரெகுலேஷன் ஆஃப் கார்டியாக் ஆக்டிவிட்டி. ரெகுலேஷன் ஆஃப் கார்டியாக் ஆக்டிவிட்டில நியூரல் ரெகுலேஷன் இருக்கு, ஹார்மோனல் ரெகுலேஷன் இருக்கு. நியூரல் ரெகுலேஷன் ஆர் ஏஎன்எஸ், ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் கண்ட்ரோல் பை த மெடுலா அப்ளங்காட்டா. இந்த டைப்ல வந்து எப்படி கார்டியாக் அவுட்புட்டை கண்ட்ரோல் பண்ணுது? சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வில் இன்க்ரீஸ் த ஹார்ட் ரேட். ஓகே. ஸோ கார்டியாக் அவுட்புட்டை இன்க்ரீஸ் பண்ணுது. பாராசிம்பத்தட்டிக் வந்து திருப்பி ஒரிஜினல் பொசிஷனுக்கு ரீஸ்டோர் பண்ணுது. ஓகே. அது வந்து நியூரல் ரெகுலேஷன். அடுத்து ஹார்மோனல் ரெகுலேஷன். ஸோ இப்போ தைராய்டு ஹார்மோன்ஸ் கேன் இன்க்ரீஸ் த கார்டியாக் அவுட்புட் அண்ட் ஹார்ட் ரேட். தைராய்டு ஹார்மோன் அது எங்க இருந்து செக்ரேட் ஆகுது? அட்ரினல் மெடுலரி ஹார்மோன். டிசார்டர்ஸ்ல வந்து யூ ஹேவ் ஹை பிளட் பிரஷர் ஆர் ஹைப்பர். நார்மல் பிளட் பிரஷர் வந்து என்னது? 120/80. ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. 120/80 இஸ் த நார்மல் பிளட் பிரஷர். இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, வரவும் வாய்ப்பு இருக்கு. ஓகே. 120/80 இஸ் கன்சிடர்ட் அஸ் அ நார்மல் பிளட் பிரஷர். ஓகே. ஸோ இதுக்கு மேல பிளட் பிரஷர் வந்து காட்டுச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் 140/90 அப்படி காட்டுச்சு அப்படின்னா இட் இஸ் நோன் ஆஸ் ஹைப்பர் டென்ஷன். ஓகே. ஹைப்பர் டென்ஷன்னா இன்க்ரீஸ்டு பிளட் பிரஷர் இந்த பிளட் வெசல்ஸ். ஓகே. இதனால என்ன ஆகும்? நிறைய ஹார்ட் டிசீசஸ் அண்ட் இட் கேன் ஆல்சோ டேமேஜ் வைட்டல் ஆர்கன்ஸ் லைக் பிரெயின் அண்ட் கிட்னி. ஓகே. அடுத்து வந்து ஏஞ்சினா பெக்டோரிஸ். ஏஞ்சினா பெக்டோரிஸ்ல என்ன ஹார்ட் மசிலுக்கு ஆக்சிஜன் தேவை அப்படின்னு நம்ம படிச்சோம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல enough oxygen is not reaching the heart muscles. அப்ப என்ன ஆகும்? ஹார்ட் மசில்ஸ் கான்ட் ஃபங்க்ஷன் ஆப்டிமலி. ஓகே. ஸோ அது வந்து ஏஞ்சினா பெக்டோரிஸ். ஸோ இதோட சிம்டம் வந்து செஸ்ட் பெயின், அக்யூட் செஸ்ட் பெயின். அடுத்து வந்து ஹார்ட் ஃபெயிலியர். ஹார்ட் ஃபெயிலியர்ல என்ன ஆகும்? இட் இஸ் நாட் பம்பிங் பிளட் எஃபெக்டிவ்லி. ஓகே. ஹார்ட் வந்து ஒழுங்கா பிளட் பம்ப் பண்ண மாட்டேங்குது. How do we know that it is not pumping effectively? Enough blood is not reaching the parts of the body. All parts of the body are not receiving enough amount of oxygen. So this is how we know that the pumping is not happening effectively. Okay. அடுத்து வந்து heart attack. Heart attackல என்ன ஆகும்? The heart muscles are suddenly damaged. ஏன்? Due to inadequate blood supply. So first angina pectoris மூலமா oxygen is not reaching the heart muscles properly. அதுக்கு அடுத்த consequence என்ன ஆகுது? Heart attack வருது. Okay. ஃபர்ஸ்ட் செஸ்ட் பெயின் வரும், அப்புறம் ஃபாலோட் பை ஹார்ட் அட்டாக். ஹார்ட் அட்டாக்ல கண்டினியூஸா வந்து O2 சப்ளை கம்மியா வரும்போது என்ன ஆகும்? ஹார்ட் மசில்ஸ் வில் பிகம் டேமேஜ், inadequate blood supply will happen. அடுத்து வந்து கார்டியாக் அரெஸ்ட். கார்டியாக் அரெஸ்ட்னா என்னது? ஸ்டாப், டோட்டல் ஸ்டாப் ஆயிருச்சு. ஹார்ட் மசில்ஸ் வந்து என்னது? கம்ப்ளீட் ஸ்டாப்பேஜ் ஆஃப் யுவர் ஹார்ட் பீட். அடுத்து வந்து ஹார்ட் பிளாக். அப்படின்னா என்னது? ஹார்ட் பிளாக் அப்படின்னா எஸ்ஏஎன் நோட் இருக்கு இல்லையா? இட் cannot generate action potential. So action potential வந்து அந்த impulse cannot be generated properly by the SAN, SAN node, synuclein node or SAN. ஸோ அது வந்து ஒழுங்கா இம்பல்ஸ் வந்து ஜெனரேட் பண்ணாத பட்சத்தில் ஹார்ட் பிளாக் நடக்கும். அடுத்து வந்து கார்னரி ஆர்ட் டிசீஸ். கார்னரி ஆர்டரி டிசீஸ் வந்து அத்தெரோஸ்க்ளெரோசிஸ்னு கூப்பிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது? பிளட் வெசல்ஸ் இருக்கு இல்லையா? the vessels that supply blood to the heart muscle. ஹார்ட் மசிலுக்கு பிளட் சப்ளை பண்ணுற இந்த வெசல்ஸ்ல வந்து ஒரு சில டெபாசிஷன் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சம் கால்சியம், ஃபேட், கொலஸ்ட்ரால் டெபாசிஷன் நடந்து enough blood is not reaching the heart muscle. That is known as coronary artery disease. ஸோ வந்து பிளட் கிளாட்டிங்கை பற்றி பார்ப்போம். ஸோ பிளட்டோட காம்பனன்ஸ் தட் இஸ் நாட் வெரி ஈஸி. ஹியூமன் பிளட்டோட காம்பனன்ஸ் என்னது? பிளாஸ்மா அண்ட் ஃபார்ம்ட் எலிமெண்ட்ஸ். மேஜராக ரெண்டு தான். உங்களோட பிளாஸ்மால தான் வந்து என்ன சொல்றது, டிசால்வ் மினரல்ஸ் லைக் Na+, K+, கால்சியம் எல்லாமே இருக்கு. அலாங் வித் தட் யூ ஹேவ் அமினோ ஆசிட்ஸ், குளுக்கோஸ், இதெல்லாம் அந்த இடத்துல இருக்கு. ஃபார்ம்ட் எலிமெண்ட்ஸ்ல வந்து என்ன இருக்கு? உங்களோட ஆர்பிசிஸ், டபிள்யூபிசிஸ், ஆல் தீஸ் திங்ஸ் சார். ஸோ ஆர்பிசிஸ் வந்து ஹவ் ஆர் தே? ப்ராசஸ் ஃபார்மேஷன் ஆஃப் ஆர்பிசிஸ், எரித்ரோபோயசிஸ் இங்கே நடக்குது, ஹீமோகுளோபின் இருக்கு, டிரான்ஸ்போர்ட் எப்படி நடக்குது எல்லாத்தையும் நம்ம வந்து போன சாப்டர்ல கவர் பண்ணோம் டீட்டெயிலில். ஆர்பிசி ஷேப் எப்படி இருக்கும், ஏன் எப்படி இருக்கு, அதெல்லாம். டபிள்யூபிசிஸ்ல யூ ஹேவ், அதாவது எரித்ரோசைட்ஸ். எரித்ரோசைட்ஸ்ல வந்து யூ ஹேவ் leukocytes. So leukocytes are known as your WBCs. So leukocytes you have granulocytes and agranulocytes.
கிரானுலோசைட்ஸ்ல வந்து நியூட்ரோஃபில்ஸ், ஈஸ்னோஃபில்ஸ் அண்ட் பேசோஃபில்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரக்சர் ஹவு டஸ் நியூட்ரோஃபில்ஸ், ஈஸ்னோஃபில்ஸ் அண்ட் பேசோஃபில்ஸ் லுக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த டயக்ராம் பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். சான்சஸ் ஆர் ஹை. நியூட்ரோஃபில்ஸ் ஆர் மல்டி லோப்ட். மோர் தென் 2 லோப்ஸ் ஆர் பிரசன்ட் இன் நியூட்ரோஃபில்ஸ். உங்களோட ஈஸ்னோஃபில்ஸ் எப்படி இருக்கும்? ஹெட்ஃபோன் மாதிரி இருக்கும். பைலோப்டா இருக்கும். ஓகே. அண்ட் அக்ரானுலோசைட்ஸ்ல யூ ஹேவ் லிம்போசைட்ஸ் அண்ட் மோனோசைட்ஸ். லிம்போசைட்ஸ்ல எப்படி இருக்கும்? மோஸ்ட் ஆஃப் த என்ன சொல்றது, அந்த நியூக்ளியஸ் will occupy most of the cell. ஓகே, that is lymphocyte. மோனோசைட்ல கிட்னி ஷேப்ல இருக்கும். ஓகே. அடுத்து பிளேட்லெட்ஸ். ஸோ பிளேட்லெட்ஸ் வந்து ஐடியலி ஷுட் பி அரௌண்ட் 1,50,000 to 3 lakh, 3,50,000. கம்ஸ் பிலோ தட் தென் இட் இஸ் இப்போ டெங்கு ஃபீவர்லாம் தட் இஸ் சிம்டம் இல்லையா. ஸோ பிளட் பிளேட்லெட் கவுண்ட். அடுத்து வந்து பிளட் குரூப்பிங். ஏபிஓ பிளட் குரூப்பிங், கால் ஈன்ஸ்டீனர் கொடுத்த ஏபிஓ பிளட் குரூப்பிங் பற்றி தெரியும். நம்ம பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் தான் நம்ம படிச்சிருக்கோம் இல்லை. ஸோ ஆர்ஹெச் குரூப்பிங்னா என்னது? ரீசஸ் ஃபேக்டர். இஃப் இட் இஸ் பிரசன்ட் இட் இஸ் ஆர்ஹெச் பாசிட்டிவ், நாட் பிரசன்ட் ஆர்ஹெச் நெகட்டிவ். இதோட கான்சிக்வன்ஸா ஒரு பர்டிகுலர் டிசீஸ் எரித்ரோ பிளாஸ்டிஸ் ஃபிட்டாலிஸ்னு ஒரு டிசீஸ் வருது. அது என்னது? அங்கே என்ன நடக்குது? மதர் வந்து ஆர்ஹெச் நெகட்டிவா இருக்காங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் சைல்டு வந்து ஆர்ஹெச் பாசிட்டிவா இருக்கும்போது மதர் வில் ஃபர்ஸ்ட் சைல்டுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது. ஆல்தோ இஸ் ஆர்ஹெச் பாசிட்டிவ். என்ன ஆகும்னா அந்த டைம்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஆன்டிஜென் வந்து தட் ஆர்ஹெச் நெகட்டிவ் பிளட் ஆஃப் த மதர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஷி இஸ் பீங் எக்ஸ்போஸ் டு தட் ஆர்ஹெச் பாசிட்டிவ் பிளட் டு தட் நியூ ஆன்டிஜென். அதை பொறுத்த வரைக்கும் தட் இஸ் அ பேத்தஜன். ஓகே. ஸோ ஆர்ஹெச் பாசிட்டிவ் பிளட்டோட எக்ஸ்போஸ் ஆகும்போது இது ஸ்டார்ட் டெவலப்பிங் ஆன்டிபாடிஸ் அகெயின்ஸ்ட் த ஆர்ஹெச் பாசிட்டிவ் பிளட். ஸோ கன்சிக்வென்ட்லி செகண்ட் டைம் ஒரு பேபி பிறக்கும் போது அந்த பேபியும் ஆர்ஹெச் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா the antibodies which had been produced will now attack the Rh positive blood of the fetus and it will result in abortion. Okay, kill the baby. அடுத்து வந்து coagulation of blood. Coagulation of bloodல என்ன நடக்குது? Tissue damage நடக்குது. Tissue damage நடந்தோன்னே thromboplastin வந்து என்ன ஆகுது? It is released from the damaged tissue. இந்த thromboplastin என்ன ஆகும்? Thrombokinase என்ற ஒரு என்சைம் ப்ரொடியூஸ் பண்ணுது. So it helps in the formation of an enzyme called thrombokinase. The thrombokinase என்ன பண்ணும்? Thrombokinase along with calcium ions will help in the conversion of prothrombin into thrombin. Thrombin என்ன பண்ணுது? Fibrinogen into fibrin conversion using Ca2+. Fibrin என்ன பண்ணும்? Mesh மாதிரி ஃபார்ம் பண்ணும். அந்த site of infection or site of injury வந்து ஒரு thread like structure மாதிரி ஃபார்ம் பண்ணி இந்த fibrin threads, those are known as fibrin threads. இந்த threads என்ன பண்ணும்? அக்கப்பக்க போற எல்லா ஆர்பிசிஸ் எல்லாம் பிடிச்சு அந்த இடத்துல ஒரு கிளாட் மாதிரி ஃபார்ம். ஓகே, தட் இஸ் ஹவு coagulation of blood takes place. லிம்பாட்டிக் சிஸ்டம் பத்தி தெரியும் இல்லையா? பிரைமரி செகண்டரி லிம்பாய்ட் ஆர்கன்ஸ் பத்தி நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஸோ limb for the tissue fluid. ஸோ இது வந்து now the fluid which is collected and drained back to the major veins by an elaborate network of vessels called the lymphatic system. ஓகே, லிம்ப்ல வந்து என்ன ஆகும்? ஆர்பிசிஸ் இருக்காது. ஸோ கலர்லெஸ்ஸாக இருக்கும். ஆர்பிசிஸ் இல்லாதனால இல் பி கலர்லெஸ். லிம்ஃப்ல வந்து என்ன இருக்கும்? பேசிக்லி பிளட் மைனஸ் யுவர் ஆர்பிசிஸ், பேசிக்லி பிளாஸ்மா பிளஸ் டபிள்யூபிசிஸ் இருக்கும். ஓகே, ஸோ பிளட் அண்ட் லிம்ஃபுக்கு நல்ல சில கீ டிஃப்ரென்சஸ் இருக்குது. அது வந்து ஒரு டேபிளில் கொடுத்துருக்காங்க. அதை ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குளுக்கோஸ் கான்சன்ட்ரேஷன் வந்து உங்களோட பிளட்டில் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் கம்பேர்ட் டு லிம்ஃப். அமௌண்ட் ஆஃப் CO2 மெட்டபாலிக் வேஸ்ட்டும் வந்து பிளட்டில் நார்மலாக இருக்கும். ஆனால் லிம்ஃபில் இட் பி மச் மோர் ஹையர் இன் கான்சன்ட்ரேஷன். ஓகே, அந்த மாதிரி. அடுத்தது வந்து ஓகே, டைப்ஸ் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம்ஸ் தெரியும். ஓப்பன் அண்ட் க்ளோஸ் சர்க்குலேட்டரி சிஸ்டம்ஸ் எப்படி இருக்கும்னு. அண்ட் அனிமல் கிங்டம்ல நம்ம படிச்சிருக்கோம் எந்தெந்த ஸ்பீஷீஸ் ஆர் ஹேவிங் ஓப்பன் அண்ட் எந்தெந்த கிங்டம்ஸ் ஆர் ஃபைலம்ஸ் ஆர் ஹேவிங் க்ளோஸ் சர்க்குலேட்டரி. ஓப்பனில் வந்து எப்படி த்ரூ சைனசஸ், ஹோமோசீல் இது மூலியமா கேவிட்டிஸ் மூலியமா the blood is drained, mixing of blood is happening. Closed circulatory systemல blood is traveling through blood vessels. Okay, again இங்கேயும் வந்து mixing of blood can happen if it is a 3-chambered or 2-chambered heart. Okay, 4-chambered heartல mixing of blood will not happen. Okay, எப்படி அப்படின்றத நம்ம அன்னைக்கே ஒரு why mixing of blood வந்து 4-chambered heartல நடக்க மாட்டேங்குது. ஓகே, இந்த சாப்டர்ல வேற எதுவும் டவுட் இருக்கா? இந்த சாப்டர்ல நேத்து எக்ஸாம்ல இல்ல, அது இந்த சாப்டர்ல. இது எதுவும் ப்ரீவியஸ் டெஸ்ட்ல வந்துச்சா?
Question number 3. எந்த question நம்பர்? 77. 77. 177. Okay, the mixing of oxygenated and deoxygenated blood does not occur in mammalian heart. Okay, correct. The heart blood flows in direction. ஆமா. The heart blood direction. So both இதுக்கு ஆன்சர் வந்து ஆக்சுவலி ரீசன் ரெண்டுமே கரெக்ட். பட் த ரீசன் இஸ் நாட் எக்ஸ்பிளைனிங் தி அசர்ஷன். பட் பட் லாஜிக்கலி பார்த்தீங்கன்னா யூனிடைரக்ஷனல் ஃப்ளோனால பிளட் ஏன் நடக்காது அப்படின்னு நீங்கள் லாஜிக்கலி யோசிச்சு பார்த்தீங்கன்னா என்ன இஃப் இட் இஸ் பை டைரக்ஷனல் அப்போ என்ன ஆகும்? ஆப்வியஸ்லி ஆக்சிஜன் என்ன சொல்கிறது, மிக்சிங் ஆஃப் பிளட் வில் ஹேப்பன் இஃப் இட் இஸ் பை டைரக்ஷன், இஃப் இட் இஸ் நாட் யூனிடைரக்ஷன். லாஜிக்கலி யோசிச்சு பார்த்தா தட் ஷுட் பி த ரீசன். பட் ஸோ நான் எப்படி சொன்னேன்னா, பை டைரக்ஷனலாக இருந்துச்சுன்னா, இப்போ உங்களோட டிஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து இங்கே ஏரோட்டாலேருந்து ட்ராவல் ஆகுதா, உங்களோட ரைட் வென்ட்ரிக்கல்லேருந்து ஏரோட்டாலேருந்து ட்ராவல். இஃப் இட் வாஸ் பை டைரக்ஷனல், இஃப் ரிவர்ஸ் ஃப்ளோ வாஸ் ஹேப்பனிங், ஸோ ரிவர்ஸ் ஃப்ளோ நடந்து இஃப் இட் வாஸ் த டிஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து சாரி இப்போ லங்ஸ் வழியாக வந்து ட்ராவல் ஆகுது இல்லையா ஆக்சிஜனேட்டட் பிளட். ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து லங்ஸ் வழியாக ட்ராவல் ஆகும்போது இஃப் இட் இஸ் பை டைரக்ஷனல், the oxygenated blood in the pulmonary artery will again go back, pulmonary vein will again travel back to the lungs and will go back into the right ventricle oxygenated. ஸோ அதே டைமில் வந்து சைமில்டேனியஸ்லி என்ன ஆகும், உங்களோட ஆரிக்கல்ஸ் ரைட் ஆரிக்கல் டு ரைட் வென்ட்ரிக்கல் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டும் என்ட்ரு ஆயிருக்கும் ப்ரீ கேவல்ஸ் அந்த போஸ்ட் கேவல்ஸ். ஸோ அந்த இடத்துல வந்து மிக்சிங் ஆஃப் ஆக்சிஜனேட்டட் அண்ட் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டுக்கான சான்சஸ் இருக்கு இஃப் இட் இஸ் பை டைரக்ஷன். ஓகே, இட் இஸ் நாட் யூனிடைரக்ஷனல், if it is bidirectional. So அந்த ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ தட் இஸ் த ரீசனிங் தட் ஐ கேவ். பட் ஆன்சர் வந்து given that unidirectional flow is not explaining why deoxygenated and oxygenated blood ஓட மிக்சிங். மெயின் ரீசன் வந்து த செப்பரேஷன் பிகாஸ் ஆஃப் த இன்டர்ஆரிக்குலர் இன்டர்வென்ட்ரிகுலர் செப்டம். செப்டம் செப்பரேஷனால ஹார்ட்டுக்குள்ள மிக்சிங் ஆஃப் பிளட் ஏன் நடக்காது? பிகாஸ் ஆஃப் செப்டம் பிளட். பட் பிளட் வெசல்ஸ்ல வந்து மிக்சிங் நடக்காததுக்கு காரணம் யூனிடைரக்ஷனல். ஆமா, கான்சன்ட்ரேஷன் வந்து ஜாஸ்தி ஆகும். மிக்சிங் ஆஃப் பிளட்னா என்னது? மிக்சிங் ஆஃப் ஆக்சிஜனேட்டட் அண்ட் டிஆக்சிஜனேட்டட் பிளட் தானே, அதான மிக்சிங் ஆஃப். அந்த வகையில் பார்த்தா இந்த பிளட் வெசல்ஸ் மிக்சிங் பாசிபிலிட்டி தேர். பட் ஹார்ட்டுக்குள்ள செப்பரேஷன், ஹார்ட்டுக்குள்ள எப்படி மிக்சிங் நடக்காது அப்படின்னு பார்த்தா பிகாஸ் ஆஃப் த செப்டம்ஸ், மேஜர்லி டு த செப்டம்ஸ். ஓகே ஃபைன். பட் நீங்கள் வந்து என்சிஆர்டியில் என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி, ஸோ இட் இஸ் நாட் அ கரெக்ட் எக்ஸ்பிளைன். அதே இல்லையா?
Contraction of எந்த கொஸ்டின் நம்பர் 3 15 Okay, consider the two statements. Contraction of both atria delivers about 80% of the total volume of blood. Contraction of both atria delivers volume of blood. Normally, both atria contract at the same time, shortly by cutting this. Statement 2 correct, ஆனா 1 வந்து incorrect இருக்கு. ஏன்னா ஃபைனல் டோட்டல் வால்யூம் ஆஃப் பிளட்ல வந்து ட்ரெயினிங் டு தி வென்ட்ரிகல்ஸ் பார்த்தீங்கன்னா 80% வராது, இல் பி ஒன்லி 20%. இந்த இடத்துல வந்து ஏட்ரியா கண்ட்ராக்ட் ஆகும்போது இல் டெலிவர் ஒன்லி த 20% ஆஃப் பிளட் டு த வென்ட்ரிகல்ஸ். ஓகே, 80% ஆஃப் த பிளட் வந்து இட் வில் பாசிவ்லி ஃப்ளோ இன்டு த வென்ட்ரிகல்ஸ். ஜாயிண்ட் டயஸ்டோல் அப்போ 80% ஆஃப் த பிளட் வில் கெட் இன்டு த வென்ட்ரிகல்ஸ். ஏட்ரியல் சிஸ்டோல் நடக்கும்போது கண்ட்ராக்ஷன் நடக்கும்போது த ரிமைனிங் 20% வில் இன்டு த, தட் இஸ் ஹவ் இட் டிராவல்ஸ். இங்கே வந்து ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க, கண்ட்ராக்ஷன் அப்போ 80%ன்றாங்க, தட் இஸ் ராங். ஏன்னா ஏட்ரியல் சிஸ்டோல் அப்போ 80% இல்லை, ஜாயிண்ட் டயஸ்டோல் அப்போ 80% ஆஃப் த பிளட் இஸ் என்டரிங் டு த வென்ட்ரிகல்ஸ். அண்ட் ஏட்ரியல் சிஸ்டோல் நம்ம வந்து ஒரு ஒரு சின்ன ஃப்ரூட்டி பாட்டில் இருக்கு, ஒரு ஃப்ரூட்டி ஸ்ட்ரா போட்டு குடிப்போம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல வந்து எல்லாத்தையும் உறிஞ்சிரும், அதுக்கப்புறம் கொஞ்சம் மிச்சம் இருக்கும், அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்குவீஸ் பண்ணும்போது மற்றதெல்லாம் வெளியே வந்துடும் இல்லையா? ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த காம்பனன்ஸ் ஆஃப் த ஃப்ரூட்டி இது வந்து ஃபர்ஸ்டே வந்துருச்சு உரியும் போது. அதுக்கப்புறமா நம்ம எப்போ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுவோம் டு கெட் த ரிமைனிங் ஸ்மால் போர்ஷன் அவுட். ஸோ 80% வில் கம் இன் ஜாயிண்ட் டயஸ்டோல் கிராவிட்டினால. அடுத்தது வந்து 20% வந்து கண்ட்ராக்ஷன் அப்போ நடக்கும். ஓகே, நம்ம ஓகே டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸ் ரிவைஸ் பண்ணிடுங்க, நம்ம அடுத்த சாப்டர் ஆரம்பிப்போம். The assertion reason type அதுவா? SAN is called the pacemaker of the heart. Okay. Narrates maximum pace of the heartbeat. ஆமா ஆமா, so it is explaining why it is a pacemaker. Pace setter வந்து AVN. It sets in போல generates the maximum number of action potential. Sets the pace. See, அது இல்ல, இந்த இடத்துல வந்து it generates the maximum number of action potential and hence it sets the pace of the heart rate. See, the number of heart beats is not determined by the avian, it is determined by the SAN. Okay, avian என்ன பண்ணும், it just makes sure that it does not go over the limit. Yeah, but அதோட என்ன சொல்றது, the heart beat number of action potential generating செட் பண்றது வந்து your SAN தான். ஓகே, அது வந்து அளவு மீறி போகாம இருக்கிறதுக்கு தான் ஏவியன். ஓகே, இட் இஸ் செட்டிங் செட்ஸ் இன் த சென்ஸ். ஏவியன் வந்து செட்டிங்னு ஏன் சொல்றாங்கன்னா, அந்த இடத்துல வந்து இட் இஸ் மேக்கிங் ஷுர் இட் டஸ் நாட் கோ அபவ் ஆர் பிலோ த செட் நம்பர் ஆஃப் ஆக்ஷன் பொட்டன்ஷியல். அந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியலை வந்து டிட்டர்மைன் பண்றது வந்து எஸ்ஏ ஸ்டார்டிங்ல. ஸோ இந்த இடத்துல வந்து ஜெனரேட்ஸ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ஹார்ட் பீட். கரெக்ட் அண்ட் இட் இஸ் கரெக்ட்லி எக்ஸ்பிளைனிங் எஸ்ஏ தான். ஸோ அந்த வேர்டுனால வந்து கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. ஓகே,
சரி, அப்படி கிடையாது. இந்த இடத்துல ஸ்டெப்ஸ்னா எத்தனை ஜெனரேஷன்ஸ் வரும் அந்த இதுல, அதை யார் டிசைட் பண்றது? எஸ்ஏஎம் அந்த விதத்துல சொல்றாங்க. ஸோ யூஸ்வலி இந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணி கன்ஃபியூஸ் பண்றது ரொம்ப, பட் நீங்க வந்து மீனிங்ல கிளியரா இருங்க, வேர்ட்ஸ்னால கன்ஃபியூஸ் ஆறாங்க. ஓவரால் பேஸ் ஆஃப் த ஹார்ட்டை யார் செட் பண்றா? எஸ்ஏஎம். ஓகே, நம்ம எக்ஸ்பிரேட்டரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் தேர் எலிமினேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த சாப்டர்ல வந்து நீங்க முக்கியமா படிக்க வேண்டிய விஷயம் வந்து இந்த நெஃப்ரான்ஸ் இருக்கு இல்லையா, நெஃப்ரான்ஸோட ஸ்ட்ரக்சரல் யூனிட், இந்த டயக்ராம் இருக்கு இல்லையா, ஃப்ளோ வந்து எந்த டைரக்ஷன்ல போகுது, எப்படி போகுது, வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த நெஃப்ரான், கிட்னியோட டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் லேபிளிங்ல கேட்கலாம், அண்ட் நெஃப்ரானோட பார்ட்ஸ் லேபிளிங்ல கேட்கலாம். அண்ட் ஒரு பார்ட்ல வந்து வாட் டைப் ஆஃப் செல்ஸ் ஆர் பிரசன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பிசிடியில் வந்து யூ ஹேவ் கியூபாய்டல் பிரஷ் பார்டல் செல்ஸ். ஸோ வாட் டைப் ஆஃப் செல்ஸ் ஆர் பிரசன்ட் அண்ட் வாட் இஸ் இட்ஸ் ஃபங்க்ஷன். அண்ட் முக்கியமாக பிசியாலஜி ஆஃப் எக்ஸ்கிரீஷன் வந்து 3 இம்பார்ட்டன்டான விஷயம் இருக்கு. அல்ட்ராஃபில்ட்ரேஷன், டியூபுலர் ரீஅப்சார்ப்ஷன், டியூபுலர் செக்ரீஷன். ஓகே, 3 என்ன எதுக்கு நடக்குது அப்படின்னு, எங்க நடக்குது, இந்த 3 விஷயமும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, இங்க இருந்து ஆரம்பிங்க. அண்ட் 3 டயக்ராம்ஸ், ஹியூமன் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டமோட டயக்ராம், கிட்னியோட டயக்ராம் அண்ட் நெஃப்ரானோட டயக்ராம். ஓகே, எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டமோட டயக்ராம்ல வந்து யூ வில் ஹேவ் யுவர் கிட்னிஸ், த யுரேட்டர், யூரினரி பிளாடர், யுரேத்ரா, எவ்ரிதிங். ஓகே, கிட்னில வந்து யூ வில் ஹேவ் த கார்டெக்ஸ், மெடுலா ரீஜன், த medullary pyramids, the columns of Bertini and the calyx. All these regions are kidney. அடுத்து நெஃப்ரான்ஸ் ஆஃப் யூனிட்ஸ் வந்து எங்க ஆரம்பிக்குது? glomerulus surrounded by the Bowman's capsule, அதுக்கு நடுவுல the basement membrane, and then it goes on to the PCT, the loop of Henle, DCT and the collecting duct. இந்த 3 டயக்ராம், ஸ்ட்ரக்சரல் டயக்ராம்ஸ் லேபிளிங்ல வந்து கிளியராங்க. டயக்ராம் பேஸ்ட் क्वेश्चंस கேட்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் நைட்ரோஜனஸ் வேஸ்ட் என்னென்ன. இப்போ நம்ம வந்து என்ன, வாட் டைப் ஆஃப் வேஸ்ட் ஆர் வி எக்ஸ்கிரீட்டிங்? யூரியா. ஓகே, யூரியா இஸ் ப்ரொடியூஸ்ட் இன் த லிவர் by the urea cycle. So we are ureotelic. Ammonotelisimல வந்து ammonia. Okay, ammonia is the most toxic form of waste. Okay, so examples of animals under each category படிச்சு வச்சுக்கோங்க. நம்ம animal kingdomலயே இத பத்தி படிக்கும்போது we will study the examples. பட் எதுக்கும் யூரிகோட்டெலிசம்ல யூரிக் ஆசிட். ஓகே, இது வந்து யூசுவலி உங்க பேர்ட்ஸ்ல பார்க்கலாம். ஓகே, அடுத்து எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்ஸை பத்தி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ் ஆர்கனிசம்ஸ்ல டிஃப்ரெண்ட் எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்ஸ் இருக்கும். ஃப்ளேம் செல்ஸ் ஃபார் பிளாட்டியல்மென்சஸ் ஆஸ்மோரெகுலேஷன் மூலமா, நெஃப்ரிடியா ஃபார் எர்த்வர்ம்ஸ், மால்பிஜியன் டிபியூல் ஃபார் காக்ரோச், ஆண்டனல் கிளான்ஸ் ஃபார் ப்ரான், கிட்னி ஃபார் ஹியூமன்ஸ் ஆஸ்மோரெகுலேஷன். ஸோ இப்போ கிட்னியோட ஸ்ட்ரக்சரை பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டமோட டயக்ராம் தெரியும்ல எப்படி இருக்கும்னு. கிட்னிஸ்ல இருந்து யுரேட்டர், யூரினரி பிளாடர், யுரேத்ரா, த பிளட் வெசல்ஸ். இந்த இடத்துல கிட்னில யூ ஹேவ் த கார்டெக்ஸ், அவுட்டர் கார்டெக்ஸ் ரீஜன் சரௌண்டட் பை த ரீனல் கேப்சூல், அண்ட் தென் யூ ஹேவ் த இன்னர் மெடுலரி ரீஜன். ஓகே, ஸோ இந்த கலெக்டிங் டக்ஸ்லாம் வந்து எங்கே, கார்டெக்ஸ்ல இருந்து மெடுலரி ரீஜன் வரைக்கும் இது டிராவல் டவுன். ஸோ மெடுலா அண்ட் கார்டெக்ஸ் நடுவில் தான் வந்து அயானிக் பேலன்ஸ் நடக்குது. ஓகே, அடுத்து வந்து யூ ஹேவ் த மெடுலரி பிரமிட்ஸ் அலாங் வித் த கேலிக்ஸ் இஸ் த, அந்த ரீஜன் தான் வந்து உங்களோட கேலிக்ஸ். காலம்ஸ் ஆஃப் பெர்டினி, இந்த எல்லோ கலர் தான் வந்து ரீனல் காலம்ஸ். அடுத்து வந்து ஃபங்க்ஷனல் யூனிட் யுவர் நெஃப்ரான்ஸ். ஓகே, யூரேட்டர், யூரினரி பிளாடரோட இதுவும் இருக்கு. யூரினரி பிளாடர்ல யூ ஹேவ் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ஸ்பிங்க்டர் மசில்ஸ். அதை பத்தி நம்ம பார்ப்போம். எந்த ஸ்பிங்க்டர் மசில்ஸ் ஃபார் வாலண்டரி கண்ட்ரோல்? ஓகே, ஓகே, அடுத்து வந்து நெஃப்ரானோட யூனிட்டை பார்ப்போம். யூ ஹேவ் த பிசிடி. ஓகே, பிசிடிக்கு முன்னாடி யூ ஹேவ் glomerulus plus the Bowman's capsule, followed by the PCT, and then the loop of Henle, and then the DCT and the collecting duct. Okay, so PCTல என்ன நடக்குது? absorption and secretion நடக்குது. cuboidal brush border cells இருக்கு, cuboidal epithelium, cuboidal epithelium இருக்கு. அதனால இந்த இடத்துல வந்து என்ன நடக்குது? absorption நடக்குது. ஓகே, tubular absorption and secretion ரெண்டுமே நடக்கும்.
லூப் ஆஃப் ஹென்லி மூலியமா வாட் ஆர் வி அச்சீவிங் கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம். அதை பத்தி நம்ம பார்ப்போம். டிசிடியில் அகெயின் கியூபாய்டல் செல்ஸ் இருக்கு, ஆனால் பிரஷ் பார்டர் கிடையாது. இங்கே வெறும் செக்ரீஷன் மட்டும் தான் நடக்கும். ஓகே, டியூபுலார் செக்ரீஷன் மட்டும் தான் நடக்கும். அண்ட் தென் ஃபாலோட் பை த கலெக்டிங் டக்ட். நெஃப்ரான்ஸ்ல வந்து ரெண்டு டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கு, கார்டிகல் அண்ட் ஜுக்ஸ்டா மெடியுலரி செல்ஸ். ஓகே, இதை பத்தி நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் யூரினரி ஃபார்மேஷன் வந்து ஃபர்ஸ்ட் அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் நடக்குது. அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் எங்கே நடக்குது? கிளாமெருலஸ் போமன்ஸ் கேப்சூல்ல இருந்து டிராவல். ஸோ 3 லேயர் இருக்கு. 3 லேயர் மூலியமா வந்து 3 லேயர்ல வந்து ஸ்லிட்ஸ் ஆர் போர்ஸ் இருக்கும், ஃபில்டர் ஸ்லிட்ஸ். அது மூலியமா டிராவல் ஆகுது. இந்த 3 லேயர் மூலியமா the blood is being filtered out. என்னென்ன அந்த 3 லேயர்? ஃபர்ஸ்ட் the endothelial cells of the Bowman's capsule, sorry, the glomerulus, epithelial cells of the Bowman's capsule. இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற பேஸ்மென்ட் மெம்பரேன். இந்த 3 மூலியமா ஃபில்ட்ரேஷன் நடக்குது. ஃபில்ட்ரேஷன் நடந்து PCT குள்ள என்டர் ஆகுது. இதுனால அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன். இந்த அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன்ல the protein molecules, the macro molecules, everything is separated. Bulk of the RBC, the protein molecule, macromolecule, everything is separated. Apart from that, என்னென்ன இருக்கு? வாட்டர், சால்ட், சுகர், அமினோ ஆசிட், யூரியா, யூரிக் ஆசிட், கிரியாட்டினின், இதெல்லாம் வந்து செப்பரேட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு பேர் தான் glomerular filtrate. ஓகே, ஸோ இதுல வந்து 125 ml of the glomerular filtrateல வெறும் 1 ml is forming the urine. ஸோ GFRல இருந்து இன்னும் நிறைய modifications நடக்குது as we move forward. So 125 ml of the GFR glomerular filtrateல வந்து வெறும் 1 ml is forming the urine. Okay, out of 125 ml only 1 ml is forming the urine. Only 0.8% is forming the urine. Okay, okay, இந்த 3 லேயர்ஸ் மூலமா அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் நடக்குது. அல்ட்ரா ஃபில்ட்ரேஷனுக்கு அப்புறம் டியூபுலார் ரீஅப்சார்ப்ஷன் நடக்குது. ஓகே, ஸோ இந்த இடம் வந்து PCT பாத்தீங்கன்னா is lined by simple cuboidal brush border epithelial cells. ஓகே, டியூபுலார் ரீஅப்சார்ப்ஷன்ல வந்து செலக்டிவ் ரீஅப்சார்ப்ஷன் நடக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன நடக்குது? பாசிவ் அண்ட் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் இந்த ரெண்டு விதமாகவும் வந்து உங்களுக்கு டியூபுலார் ரீஅப்சார்ப்ஷன் நடக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் PCTல பார்ப்போம். PCTல என்ன நடக்குது? பிரஷ் பார்டர் செல்ஸ் இருக்கு. ஓகே, cuboidal cells having brush border epithelium இருக்கு. brush border cells இருக்கறனால what is the use of brush border cells? Increase in surface area. Okay, first increase in surface area for absorption. Okay, absorption plan, but increase in surface area for absorption. So இந்த இடத்துல வந்து your essential nutrients 70 to 80% of all their electrolytes and water are reabsorbed in this. நம்ம வந்து macromolecules இதெல்லாம் மட்டும் தான் செப்பரேட் பண்றோம் GFRல இருந்து. I mean the GFRல இருந்து இதெல்லாம் செப்பரேட் ஆகும். ஆனா the water content, majority of the water content and essential nutrients எல்லாம் இன்னும் இருக்கு அதுல. ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து ரீஅப்சார்ப் பண்ணும். ஸோ அதெல்லாம் PCTல நடக்குது. ஸோ வாட்டர், மேஜர் நியூட்ரியன்ஸ் இதெல்லாம் ரீஅப்சார்ப் ஆகுது இந்த செக்மெண்ட்ல. ஸோ ஆல்சோ PCT இஸ் ஆல்சோ ஹெல்பிங் இன் த பேலன்ஸ் ஆஃப் த pH and ionic பேலன்ஸையும் வந்து பாடி ஃப்ளூயிட்ஸ். ஓகே, எப்படி? பை செக்ரீஷன், செலக்டிவ் செக்ரீஷன் ஆஃப் hydrogen ions, ammonia, potassium ions into the filtrate. Okay, and by absorption of HCO3 minus from it. Bicarbonates absorb பண்ணி your hydrogen ions, ammonia, potassium ions இதெல்லாம் வந்து secrete பண்ணுது to make it to reduce the pH level of the blood. Okay, positively charged ions நம்ம சப்ளை பண்ணி negatively charged bicarbonate ions எடுக்கிறோம். அப்ப என்ன நடக்குது? pH டிக்ரீஸ் பண்றோம், கொஞ்சம் கம்மிக்கு கொண்டு வரோம். We are balancing the pH of the bodily fluids. Okay, so PCTல ரெண்டுமே நடக்குது. tubular reabsorption, tubular secretion ரெண்டுமே வந்து PCTல நடக்குது. ஓகே, அடுத்து வந்து லூப் ஆஃப் ஹென்லி. லூப் ஆஃப் ஹென்லில you have descending loop of Henle and ascending loop of Henle. இந்த ரெண்டு லூப் ஆஃப் ஹென்லி மூலமா what are we achieving? counter current mechanism. எதுக்கு counter current mechanism நடக்குது? to maintain the pH and ionic balance of the body. Okay, so descending loop of Henle is permeable to water, impermeable to electrolytes. So இங்க concentration increase ஆகுமா decrease ஆகும்? Increase ஆகும், because it is permeable to water. water எல்லாம் போயிடுச்சுன்னா electrolytes மட்டும் இருக்கு. அப்போ the concentration is increasing in the descending loop of Henle. Ascending loopல permeability for electrolytes is more compared to water. அப்ப என்ன ஆகும்? concentration is decreasing. இல்லையா? So இது ரெண்டு மூலமா we are achieving counter current mechanism, and இது மூலமா we are ensuring the balance, pH and ionic balance of the bodily fluids. கிளியரா? அடுத்தது எங்க போகுது? DCT குள்ள போகுது. இந்த இடத்துல வந்து என்ன நடக்குது? DCTல Na+ and வாட்டரோட ரீஅப்சார்ப்ஷன் நடக்குது. பட் மேஜர்லி வந்து இங்க என்ன நடக்கும்னா secretion of hydrogen and potassium ions and NH3 to maintain the ionic balance. So இந்த இடத்துல வந்து DCTல வந்து reabsorption of HCO3 minus bicarbonate ions ஓட reabsorption and secretion of potassium ions, hydrogen ions and NH3 to balance. PCTல நடந்துச்சு, அதே மாதிரி இங்கே நடக்கும்.
பட் இங்க மேஜர்லி வந்து Na பிளஸ் அண்ட் வாட்டரோட ரீஅப்சார்ப்ஷன் நடக்கும். ஓகே, டிசிடி. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? கலெக்டிங் டிபியூல்ஸ். கலெக்டிங் டிபியூல்ஸ் வந்து என்ன பண்ணுது? கார்டெக்ஸ்ல இருந்து இன்னர் பார்ட்ஸ் மெடுலா வரைக்கும் டிராவல் ஆகும். ஓகே, ஸோ கலெக்டிங் டக்ட் என்ன பண்ணும்? இட் இஸ் பெர்மியபிள் டு H2O. ஸோ பெர்மியபிள் டு H2O என்ன பண்ணுது? Is it concentrating or decreasing or increasing the concentration? Yeah, because it is permeable to water. Collecting duct. Okay, so collecting duct என்ன பண்ணும்? கார்டெக்ஸ்ல இருந்து மெடுலா இன்னர் பார்ட்ஸ் ஆஃப் மெடுலா வரைக்கும் டிராவல் ஆகுது. ஸோ இந்த இடத்துல வந்து what type of cells are present? Cuboidal epithelium, which is permeable to water. Okay, but not to salt. Permeable to water, but not to salt. So அதனால என்ன ஆகுது? Concentration is increasing. More and more concentrated urine is being produced. Okay. So in the concentrated urine வந்து produce ஆகுது. This is influenced by the ADH, anti-diuretic hormone. அந்த ஹார்மோனோட ஃபங்க்ஷன் பத்தி நம்ம பார்ப்போம். So இந்த இடத்துல வந்து it plays a major role in maintenance of pH and ionic balance of blood by எப்படி? By selective secretion of H plus and K plus ions. Okay. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு காமனான ஒரு விஷயம் அப்சர்வ் பண்ணியிருப்போம். செலக்டிவ் செக்ரேஷன் வந்து 3 இடத்துலையும் நடக்குதுன்றத நம்ம அப்சர்வ் பண்ணியிருக்கோம் இல்லையா? பிசிடி, டிசிடி அண்ட் கலெக்டிங் டக்ட் மூணுமே வந்து செலக்டிவ் செக்ரேஷன் ஆஃப் H plus and K plus. எதுக்கு? டு மெயின்டைன் தி அயானிக் பேலன்ஸ், பிஹெச் அண்ட் அயானிக் பேலன்ஸ் த பாடி ஃப்ளூயிட்ஸ். ஓகே, ஸோ கான்சென்ட்ரேட்டடா ஆகுது. as it moves towards the inner medullary region, it enters the calyx and ureters மூலியமா the concentrated urine ureter மூலியமா it is traveling to the urinary bladder and excrete. Okay, clear? How it is getting concentrated அப்படின்னா கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம் பத்தி நம்ம பார்த்தோம். எப்படி அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் லூப் ஆஃப் ஹென்லியில் வந்து எக்ஸ்சேஞ்ச் பெர்மியபிலிட்டி சேஞ்ச் ஆகுது, எக்ஸ்சேஞ்ச் எப்படி நடக்குது, கான்சென்ட்ரேஷன் எப்படி நடக்குது அப்படின்றது. ஓகே, ஸோ கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம், தி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த லூப் ஆஃப் ஹென்லி அண்ட் த வாசர் ரெக்டா இஸ் கால்ட் த கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம். இது மூலியமா ஹவ் ஆர் வி மெயின்டைனிங் த பிஹெச் அண்ட் அயானிக் பேலன்ஸ்ன்றதை நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்பதான் பார்த்தோம். அசெண்டிங் லூப் ஆஃப் ஹென்லியில வந்து என்ன நடக்குது? இட் இஸ் பெர்மியபிள் டு impermeable to water. So இந்த இடத்துல என்ன ஆகும்னா NaCl is being exchanged with a descending loop of vasa recta. இந்த ascending loop of Henle, descending loop of descending vasa recta ஓட NaCl is being exchanged. Water வந்து அப்படியே இருக்கு. So இந்த இடத்துல இந்த எக்ஸ்சேஞ்ச் மூலமா என்ன நடக்குது? We are decreasing the concentration by making it impermeable to water in the ascending loop. Okay, so இது ஒரு விஷயம் நடக்குது. So இந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து so this gradient is maintained by the NaCl and urea. Okay, இந்த ரெண்டோட என்ன சொல்றது, gradient is caused by the exchange of these two materials. Okay, so osmolarity வந்து it will be around 300 MOSMOl per liter in the cortex, and medulla வந்து the concentration is very high. Concentrated urine 1200. Okay, so it is more concentrated as it moves towards the medullary region. Okay, so urine is 4 times more concentrated than the filtrate present in the PCT. Basically GFR பத்தி பேசுறாங்க. So glomerular filtrate விட the urine is 4 times more concentrated. Okay, okay, இப்போ ரெகுலேஷன் ஆஃப் கிட்னி ஃபங்க்ஷன் பார்ப்போம். ஸோ ADH பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ தான் ADHோட டாபிக் வந்துச்சு. ADH என்ன பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ADH என்ன பண்ணுது? ஸோ இப்போ நம்மளோட ஆஸ்மோ ரிசெப்டார்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ நம்மளோட பிளட் வால்யூம் ஆர் நம்மளோட ஃப்ளூயிட் அயானிக் கான்சென்ட்ரேஷனில் வந்து ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்? தி ஆஸ்மோ ரிசெப்டார்ஸ் இந்த பிளட் ஆர் ஆக்டிவேட்டட் டியூ டு த சேஞ்சஸ் இன் த ionic balance of the blood, pH changes in the blood, in the body fluid, blood volume. So இதெல்லாம் changes நடக்கும்போது osmo receptors are activated. இந்த osmo receptors என்ன பண்ணும்? Which will stimulate the hypothalamus to release ADH. So excessive loss of fluid நடக்கும்போது osmo receptors are activated. போய் எதை ஆக்டிவேட் பண்ணுது? உங்களோட ஹைப்போதலாமஸ் ஆக்டிவேட் பண்ணி ADH செக்ரீட் பண்ண வைக்குது. ADH செக்ரீட் பண்ணோன்னா என்ன பண்ணும்? it facilitates water reabsorption. இது மூலமா what are we achieving? We are decreasing the loss of fluid through urine by increasing the reabsorption of water. Okay?
ஸோ இது மூலியமா ADH is facilitating water reabsorption from the latter parts of the tubule. Okay. ஸோ இது மூலியமா what are we preventing? We are preventing diuresis. Diuresisல என்ன நடக்குது? Excessive loss of fluid. கேக்குதா? வாய்ஸ் இப்போ ஆடிபிளா இருக்கா? விட்டேன். ADHக்கு வந்து இன்னொரு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு படிச்சோம். ஸோ செகண்ட் ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணுன்னா, இட் வில் கன்ஸ்ட்ரிக்ட் த பிளட் வெசல்ஸ் அண்ட் இன்க்ரீஸ் த பிளட் ப்ரெஷர் இன் த பிளட் வெசல்ஸ். ஸோ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகுது? இன்க்ரீஸ் இன் பிளட் ப்ரெஷர் கேன் இன்க்ரீஸ் த glomerular blood flow. ஸோ glomerulus மூலியமா டிராவல் ஆகிற பிளட்டும் வந்து ஜாஸ்தி ஆகும். அப்போ என்ன ஆகும்? GFR-ம் ஜாஸ்தி. GFR-யும் ஜாஸ்தியாக்க வைக்க முடியும். ஸோ டெஃபிஷியன்சி ஆஃப் ADH வந்து நம்ம டயபெட்டிஸ் which is characterized by diuresis. ஸோ என்ன நடக்குது? loss of fluid from the body. JGA cells என்ன பண்ணுது? The juxtaglomerular apparatus JGA இது என்ன பண்ணும்? ஒரு மல்டி ஹார்மோனல் ரெனின் ஏஞ்சியோடென்சின் சிஸ்டம் வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது. ஸோ இந்த சிஸ்டம்ல என்ன நடக்குதுன்னா, இப்போ GFR லெவல் கம்மியாகுதுன்னு வச்சுக்கோங்க, அதாவது பிளட் ஃப்ளோ வந்து கம்மியாகும். ஓகே, இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்? ஜாஸ்தி பண்ணணும். ஸோ வந்து GFR கம்மியாகும் போது என்ன பண்ணணும்னா, இட் வில் ஆக்டிவேட் தி JG செல். JG செல்ஸ் GFR லெவல் கம்மியாகும் போது JG செல்ஸ் ஆர் கெட்டிங் ஆக்டிவேட்டட். ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறம் இந்த JG செல்ஸ் எதை ரிலீஸ் பண்ணுது? ரெனினை ரிலீஸ் பண்ணுது. JG செல்ஸ் இந்த ரெனின் என்ன பண்ணும்? It will convert angiotensin in the blood to angiotensin 1. Okay, and then consequently to angiotensin 2. Okay, so by the angiotensin converting enzyme ACE use பண்ணி renin will catalyze the reaction, convert the angiotensin to angiotensin 1 and then 2. இது மூலமா என்ன நடக்குது? angiotensin 2 என்ன பண்ணும்? glomerular blood pressure increase பண்ணும். எப்படி? by constricting the arterioles வந்து constrict பண்றதுனால என்ன ஆகுது? blood pressure ஜாஸ்தி ஆகுது. அதனால GFR லெவலும். So it also increases the blood volume. Okay, so AG mechanism இது. ஸோ ஃபர்ஸ்ட்லி வந்து என்ன ஆகும்னா, GFR லெவல் வந்து ஜாஸ்தி ஆகுது கன்ஸ்ட்ரிக்ட் ஆகிறதுனால. ஸோ ஃபர்ஸ்ட்லி TCT will reabsorb more NaCl and water. TCT will reabsorb more NaCl and water. Secondly, உங்களோட adrenal gland இருக்கு இல்லையா, it will secrete aldosterone. It will release aldosterone. இந்த aldosterone என்ன பண்ணும்? distal parts of the tubule DCT ல வந்து it will increase the reabsorption of Na plus and water. ஸோ இதனால என்ன ஆகும்? increase in blood volume. Okay, blood volume வந்து this is known as the renin angiotensin mechanism. ANF னு ஒன்று இருக்கு, atrial natriuretic factor. இது என்ன பண்ணும்? இந்த ஹார்மோன் வந்து இது ஒரு பெப்டைட் ஹார்மோன். ANF is a peptide hormone. ஸோ இது என்ன பண்ணும்னா, இதோட it is secreted by the smooth muscles of your atrial heart. ஹார்ட்டோட ஸ்மூத் it is being produced the peptide hormone. இந்த ANF ஓட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பாடியில வந்து பிளட் ஃப்ளோ, பிளட் வால்யூம் ஆர் பிளட் ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியா இருக்கு. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த ரெண்டு விஷயமும் வந்து கம்மியா இருக்கு, அது எப்படி இன்க்ரீஸ் பண்றதுன்னு பார்த்தோம். இன்க்ரீஸ் இந்த பிளட் ப்ரெஷர். இந்த இடத்துல வந்து எல்லாம் ஜாஸ்தியா இருக்கு, அதை எப்படி திருப்பி கண்ட்ரோல்டா கொண்டு வருது? அது ANF பண்ணும். பிளட் ப்ரெஷர், பிளட் வால்யூம் வந்து ஜாஸ்தியா இருக்கு, பிளட் வால்யூம் அண்ட் பிளட் ஜாஸ்தியா இருக்கும்போது ANF என்ன பண்ணுது? இட் கேன் காஸ் வாசோ டைலேஷன், டைலேஷன் ஆஃப் பிளட் வெசல். டைலேஷன் ஆஃப் பிளட் வெசல் நடக்கும்போது டிக்ரீஸ் இன் பிளட் ப்ரெஷர். மிக்டுரிஷன், அடுத்து மிக்டுரிஷன் வந்து எப்படி நடக்குது? நார்மலி வாலண்டரியா வந்து உங்களோட இன்டர்னல் யூரேத்ரல் ஸ்பிங்க்டர் will open mechanically and the bladder will normally. ஆனா if you want to voluntarily control it,
அப்ப நீங்க செரிப்ரல் கார்டெக்ஸ்ல இருந்து ஒரு சிக்னல் அனுப்புவீங்க, பாசிட்டிவ் சிக்னல். ஓகே. இந்த பாசிட்டிவ் சிக்னல் என்ன பண்ணும்? மோட்டார் நியூரான் ஆர் எக்ஸ்டர்னல் மோட்டார் நியூரான் மூலியமா டிராவல் டு த எக்ஸ்டர்னல் ஸ்பிங்க்டர் மசில்ஸ். இந்த எக்ஸ்டர்னல் ஸ்பிங்க்டர் மசில்ஸ்ல யூ கேன் ஈதர் சூஸ் டு ஓப்பன் த எக்ஸ்டர்னல் ஸ்பிங்க்டர் மசில்ஸ் ஆர் க்ளோஸ் இட். ஸோ நம்ம வந்து எக்ஸ்டர்னல் ஸ்பிங்க்டர் மசில்ஸை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம். மோட்டார் இம்பல்ஸ் என்ன ஆகும்? ஆனா இஃப் வி வாண்ட் டு யூரினேட், எக்ஸ்டர்னல் ஸ்பிங்க்டர் மசில்ஸை வந்து ஓப்பன் பண்றோம். த மோட்டார் நியூரானோட இம்பல்ஸ். எதுவுமே நம்ம வந்து இன்டர்ஃபியரே பண்ணலாம் அந்த ப்ராசஸ்ல. ஃபார் எக்ஸாம்பிள் கோமா பேஷன்ஸ் டெல் ஹவு த ரீஃப்ளெக்ஸ் மெக்கானிசம் இன்டர்னல் ஸ்பிங்க்டர். ஸோ அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், வாட் டைப் ஆஃப் மசில்ஸ் மஸ்ட் பி பிரசன்ட் இன் தி bladder? இந்த இடத்துல கண்ட்ராக்ஷன் அண்ட் ஸோ வி ரிக்வயர் மசில்ஸ் கண்ட்ராக்ட் அண்ட் எக்ஸ்பேண்ட். அடுத்து வந்து ரோல் ஆஃப் அதர் ஆர்கன்ஸ் பார்த்தோம்னா ஸ்கின்ல வந்து செபேஷியஸ் கிளான்ஸ் இருக்கு. அது மூலியமா வி ஆர் ஷீட்டிங் அவுட் சால்ட்ஸ் அதர் மெட்டபாலிக் வேஸ்ட். எஸ், ஸ்கின்ல இருந்து sebum, sebaceous gland, sebum is being excreted out. So அதுல வந்து fatty acids, sterols and other hydrocarbons are present. அடுத்து வந்து lungs மூலியமா to liver மூலியமா bile secrete பண்ணுது. secretes bile containing substances like bilirubin, biliverdin, cholesterol, degrading steroid. So இதெல்லாம் again digestive waste மூலியமா it is being excreted. Okay, disorders பார்ப்போம். uremia is accumulation of urea in the blood. Urea is a very toxic material. அதோட accumulation in the blood is called uremia. Diuresis பத்தி நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ், loss of fluid through the blood. அது வந்து எப்படி deficiency of ADH அப்ப நடக்குது diuresis. அந்த கண்டிஷனுக்கு பேர் என்னது? diabetes. renal calculi அப்படின்னா என்னது? kidney stones, stone formation or not just stones, an insoluble mass of salts. அதான் வந்து அது வந்து ஃபார்ம் ஆகுது. அது கிட்னி ஸ்டோன்ஸ், ரீனல் கால்குலி. அடுத்து வந்து கிளைகோசூரியா, சுகர் இந்த பிளட், சுகர் இந்த யூரின், சாரி சுகர் இந்த யூரின் வந்து கிளைகோசூரியா. டயபிட்டிஸ் மெலிட்டஸ். அடுத்து வந்து டயாலிசிஸ். ஸோ டயாலிசிஸ்ல என்ன நடக்குது? டயாலிசிஸ்ல வந்து என்ன நடக்குது? ஸோ டயாலிசிஸ் வந்து யாருக்கு தேவை? The kidneys are not functioning properly. Okay, and proper reabsorption and secretion is not happening. Okay, ultrafiltration, reabsorption, and tubular secretion is not happening properly. அந்த கேஸ்ல வந்து டயாலிசிஸ் இஸ் ரிக்வயர்ட். இந்த ப்ராசஸ்ல வந்து என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் பிளட் இஸ் பாஸ் த்ரூ அ மெஷின் நோன் ஆஸ் அ டயலைசர். டயலைசர்ல வந்து ஒரு செலோஃபேன் டியூப் இருக்கு. இந்த செலோஃபேன் டியூப் இஸ் பெர்மியபிள் டு இட் இஸ் இம்பெர்மியபிள் டு மேக்ரோமாலிக்யூல்ஸ் அண்ட் யுவர் பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ். நம்ம கிளாமெருலஸ்ல பார்த்தோம் இல்லையா, impermeable. இந்த இடத்துல this is impermeable to your macromolecules and your protein. So the protein is retained into the cellophane. Other parts are it will travel through the cellophane membrane to the other. It will mix into the dialyzing fluid. Okay, mix into the dialyzing fluid. ஸோ அதுக்கு முன்னாடி பாடியில இருந்து பிளட்டை எடுக்கும் போது ஃபர்ஸ்ட் ஆன்டி கோஆகுலன்ஸ் ஆட் பண்ணுவாங்க. that the blood doesn't coagulate. Along with that, temperature is 0 degree Celsius கொண்டு வந்துருவாங்க. ஓகே, the blood is also cool to the 0 degree Celsius பண்ணி ஆன்டிகோஆகுலன்ட் ஆட் பண்ணி தான் வந்து டயாலிசிஸ்ல போகும். செலோஃபேன் மெம்பரேன் ஃபில்ட்ரேஷன் நடக்குது. இப்போ என்ன ஆகும்? the remaining fluid is என்ன பண்ணுவாங்க? is transferred back into the body of the human. ஸோ அதுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பேக் பண்றதுக்கு முன்னாடி they'll bring it back to the body temperature. They'll add heparin. ஆன்டிஹெப்பாரின் இந்த ஆன்டிஹெப்பாரின் வந்து எதுக்கு ஆட் பண்றோம்? டு ரீஸ்டோர் த கோஆகுலேஷன். அதே நேரத்தில் வந்து சில பேருக்கு அலர்ஜிஸ் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதையும் வந்து அவாய்ட் பண்றது. இன்னொன்று வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன். ஸோ கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன், இஃப் கிட்னி ஃபெயிலியர் இஸ் ஹேப்பனிங், டிரான்ஸ்பிளான்டேஷன் அண்ட் இட் இஸ் ஃபேவர்ட் when it is donated by close relatives. Okay, for compatibility. ஓகே, இந்த சாப்டர்ல வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கா? ஆன்லைன்ல பார்ஸ் கிளாஸ்ல வந்து as we move forward,
சாப்டர்ஸ் 7 சாப்டர்ஸ் தான் கவர் பண்றோம். அந்த டைம்ல வந்து இவ்ளோ ஸ்லோவாலாம் இப்போ போறதே வந்து இவ்ளோ ஸ்லோவாலாம் போயிட்டு இருக்கு. இம்பார்ட்டன்ட்டான விஷயம். ஒரு வாட்டி இன்னைக்கு சொல்லி 3 சாப்டரையும் ரிவைஸ் பண்ணுங்க. நேத்து டெஸ்ட் எப்படி இருந்துச்சு? சில பேர் வந்து அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருந்து கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்னு கேட்டாங்க. See, அவுட் ஆஃப் சிலபஸ்னா என்ன? That is not out of syllabus. That is out of NCERT. It is out of NCERT. See, NEETல வந்து 100% of the questions வந்து NCERTல இருந்து வரப்போறதில்ல. யாருமே வந்து அந்த மாதிரி. Then what is the point of keeping a competitive exam? So அந்த எக்ஸாம்க்கும் உங்களோட போர்டு எக்ஸாம்க்கு என்ன வித்தியாசம்? இல்லையா? So competitive examsல see, the questions which came, they are coming under the scope of the syllabus, but they are not included in the NCERT. That is the only difference. Yeah. So you can expect certain questions from out of NCERT. Obviously, see, most of the questions will come from your NCERT. NCERT based தான் வரும். But there are gonna be 2 or 3 questions, extra questions that are gonna come out, என்ன சொல்றது, which is not included in the NCERT. Okay, அந்த questions நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஒரு 5 minutes டிஸ்கஸ் இதை ரிவைஸ் பண்ணுங்க. ஒரு 5 minutes
இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, which of the following statements regarding ecological succession is or are true? Okay, first வந்து the change in communities during ecological succession is orderly parallel with the changes in the physical environment. So ecological successionனா என்னது? ஒரு பர்டிகுலர் ஏரியா இருக்கு, ஏரியால ஒண்ணுமே இல்ல, வெஜிடேஷன்ல ஒன்றும் இல்லை, எதுவுமே இல்லை, இடத்துல ஆர்கனிசமே இல்லை, அந்த இடத்துல வந்து பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் வந்து உண்டாகணும், அந்த இடத்துல ஒரு ஈக்கோலாஜி வந்து சிஸ்டம் உருவாகணும்னா ஃபர்ஸ்ட் எங்க இருந்து ஆரம்பிக்கும்? பிரைமரி, ஃபர்ஸ்ட் வந்து பிரைமரியா வந்து என்ன, ஃபர்ஸ்ட் உங்களோட ப்ரோகேரியாட்ஸ் லைக் பாக்டீரியா, லிச்சன்ஸ், மாஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஆக்கிபை பண்ணும் அந்த ஏரியாவை, இதெல்லாம் ஆக்கிபை பண்ணும் ஏரியாவை. இதுதான் வந்து பிரைமரி சக்சஷன், அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் சக்சஷன். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமா வந்து செகண்டரி சக்சஷன், அதாவது அடுத்த கொஞ்சம் கொஞ்சமா பிளான்ட்ஸ், பங்கை, இந்த மாதிரி பெரிய அடுத்த லெவல் ஆஃப் ஆர்கனிசம். அப்புறமா இப்படியே இந்த மாதிரி தான் வந்து இந்த ஆர்டர்ல தான் வந்து இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, the change in communities during ecological succession orderly and sequential parallel with the change in the physical environment. Obviously first in the primary succession ஒரு set of organisms, செகண்டரியில அடுத்த செட் ஆஃப் அடுத்த லெவல் ஆஃப் ஆர்கனிசம், அந்த மாதிரி பேஸ்ட் ஆன் the trophic levelsக்கு ஏற்ற மாதிரி அடுத்தடுத்த லெவலில் வந்து சக்சஷன் இருக்கும். அது it is happening in an orderly fashion and physical environment ஓட it is greatly affected. physical environment இப்போ ஒரு ஜெரார் கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா, ஜெரார் கண்டிஷன் வந்து பிசிக்கல் சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்லோவா இருக்கும். ஒரு டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் ஒரு என்வாயன்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அங்க வந்து சக்சஷன் மச் ஃபாஸ்டர். The physical environment is greatly affecting the என்ன சொல்றது, the changes in the ecosystem succession or the rate in which the succession is happening. So it is true. Secondary succession is faster than the primary succession. True. ஏன்னா பிரைமரி சக்சஷன் will take a lot of time. ஏன்னா ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லாததுல இருந்து ஒரு உயிர் வரணும்னா it will take a lot of time. The primary succession, for example, உங்களோட பாக்டீரியா, லிச்சன் வந்து ஃபர்ஸ்ட் உருவாகும் போது it will take a lot of time. For example, ஒரு 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 கல் இருக்கு, அந்த கல்லு மேல வந்து ஃபர்ஸ்ட் பிரைமரி சக்சஷன் நடக்குது அப்படின்னா it will take much more time compared to the secondary succession. Okay. அடுத்து வந்து யூசுவலி லிச்சன்ஸ் ஆர் பைனியர் ஸ்பீஷிஸ் டியூரிங் பிரைமரி ஜெரா கண்டிஷன். பைனியர் ஸ்பீஷிஸ்னா என்ன? பைனியர் ஸ்பீஷிஸ்னா எஸ், ஒரு பர்டிகுலர் ஈகோசிஸ்டம் உருவாகுது, உருவாகிறோட ஸ்டார்டிங்ல ஒரு ஸ்பீஷிஸ் வந்து அந்த ப்ராசஸை இனிஷியேட் பண்ணும், தட் இஸ் நோன் அஸ் த பிரைமரி ஸ்பீஷிஸ் அண்ட் இட் இஸ் யூசுவலி த பாக்டீரியா ஆர் த லிச்சன்ஸ், மாசஸ் அண்ட் ஆல் தீஸ் டைப் ஆஃப் ஆர்கனிசம். ஸோ இந்த இடத்துல வந்து ஜெரார்க் சக்சஷன் அப்படின்னா என்னது, ஜெரார்க் கண்டிஷன்னா என்னது, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெட்டவெடின்னு ஒரு ட்ரை லேண்ட் இருக்கு, அந்த ட்ரை லேண்டில் வந்து ஜெரார் கண்டிஷன் வந்து who is the pioneer species, it is usually the lichen. Okay. So மூணு ஸ்டேட்மெண்ட்மே ட்ரூ. அடுத்த ஸ்டேட்மெண்ட்ல வந்து pioneer species that invade a bare rock to start the process of succession are usually lichens, bryophytes, phytoplankton and higher plants. இதுல வந்து ஆன்சர் இஸ் ஆப்வியஸ்லி lichen. Okay. மற்றதெல்லாம் வந்து செகண்டரி ஆர் டெர்ஷரி சக்சஷன் தான் வரும், ஹையர் பிளான்ஸ். Okay. ஆன்சர். Okay. ஸோ ஈக்கோலாஜிக்கல் சக்சஷன் எப்படி நடக்குது அப்படின்றது வந்து ஹேவ் அன் ஐடியா. பைனியர் ஸ்பீஷிஸ் என்னது, பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி சக்சஷன் நடக்குது, ஒரு கண்டிஷன்ல எப்படி நடக்குது, இதுலலாம் வந்து ஒரு ஐடியா இருக்கும். வேற எதுவும் டவுட்ஸ் இல்லைன்னா இந்த கிளாஸ் இதோட முடிச்சுக்கலாம். All the best for today.